திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். அனைத்து மாணவர்களையும் மனமெய் மொழிகளால் வணங்கி கொண்டு சைவ சித்தாந்த சுடர் என்ற பாடத்திட்டத்தை நாம் சிந்திக்கின்றோம். சென்ற வாரம் நாம் அலகு 1 யூனிட் 1 சாப்டர் 1 அது நாம் சிந்தித்தோம். என்ன பார்த்தோங்கிறத கொஞ்சம் வேகமாக பார்த்துவிட்டு இன்றைய பாடம் சாப்டர் 2. அலகு 1ல் நம்ம பார்த்தது முழுவதுமே துதி பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், அதைத்தான் நம்ம முக்கியமாக பார்த்தோம். முக்கியமாக நம்ம இதில் தெரிந்து கொள்வது முதல் பக்கம் 1 அலகு 1 ஞான நூல்தனை ஓதல். ஞான நூல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 14 சாத்திரங்களை படித்தல், ஓதுவித்தல், படிக்க வைத்தல். அதுக்கு பாருங்க, ஓதல் இவ்வளவுதான் பலன், ஓதுவித்தலுக்கு நிறைய பலன். அதனால நம்ம படிக்கிறதுக்கு இவ்வளோ பலன், மற்றவங்கள படிக்க வச்சா இவ்வளோ பலன், நம்ம பஞ்சபுராணம் பாடினா இவ்வளோ பலன், மற்றவங்கள பஞ்சபுராணம் பாட வச்சா இவ்வளோ பலன், நம்ம சாப்பிட்டா இவ்வளோ பெனிஃபிட், மற்றவங்கள சாப்பிட வச்சா இவ்வளோ பெனிஃபிட். ஆக ஓதல் ஒன்று செய்ய வேண்டும், அது அவசியம் செய்யணும். ஓதுவிக்க வேண்டும்னா ஓதல் பண்ணி தானே ஆகணும். ஆக ஓதுவித்தல் அவசியம், அவசியம் செய்ய வேண்டும். நம்மளை விட கீழே நிச்சயமாக இந்த ஜீவராசிகள் ஏதாவது இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா ஏதாவது பாம்பு பள்ளி அதை கூப்பிட்டு உட்கார வச்சாவது நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லித்தர வேண்டும். ஆக ஓதுவிக்க வேண்டும். நட்பொருளை கேட்பித்தல் வேண்டும், மற்றவர்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டும், கேட்க வேண்டும், தான் கேட்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாமல் தான் கேட்க வேண்டும். ஈனமிலா பொருளதனை சிந்திக்க வேண்டும். முதல்ல தெரிதல், எழுதிக்கங்க, முதல்ல தெரிய வேண்டும், அப்புறமா அதை பற்றி சிந்திக்கணும். ஐயா சொன்னாங்களே, எப்படி சொன்னாங்களே, அப்படி சொன்னாங்களே, அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு அடியார் சந்திச்சப்போ, ஐயா உங்களை பார்த்தா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது அப்படின்னு, சிவபெருமான் மட்டும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும், நம்ம கொடுக்கும்போது மட்டும் கிள்ளி கிள்ளி கொடுப்போம்னு சொன்னீங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர். திருவண்ணாமலைக்கு போகும்போது இன்னொரு மாணவர், ஐயா உங்களை நினைச்சாலே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, அந்த அடின்னு அடிச்சு கும்முன்னு கும்மி துவைப்பாளே அந்த மறைப்பு சக்தி, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படிம்பாங்க. ஆக இந்த பாடத்திலே நாம் சிந்திக்கின்றதையெல்லாம் நீங்க திரும்ப சிந்திக்க வேண்டும். முதல்ல தெரிதல், சிந்தித்தல், அதுக்கப்புறம் தெளிவு பெறுதல், தெளிய வேண்டும். ஓகே, இதைத்தான் சொல்றாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிட்டை கூடுதல், அதன்படி ஒழுக வேண்டும், அதுபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த நிறைகளிலே இதை சிந்தித்தல் அப்படிங்கிறது இந்த 5: ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், பொருளை சிந்தித்தல், இவையெல்லாம் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இதை விட அழகான அருமையான பொருள் பொதிந்த வார்த்தைகளை இதில் போடவே முடியாது. இப்படி நமக்கு அருளி இருப்பவர் சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சிவாச்சாரியார். எழுதிக்கங்க, அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் என்ற நூலில் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்த்த துதி விநாயகர் துதி. விநாயகர் துதியில் எத்தனையோ விநாயகர் துதி இருந்தாலும் நாம் கொடுத்திருக்கின்றது திருஞான சம்பந்த பெருமானின் முதல் திருமுறை 123வது பதிகம். அதில் பாடல் 5ல் வழிவளம் என்ற ஊர், நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி அந்த பகுதியில் இருக்கின்ற, திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டின்னு நினைக்கிறேன். அங்கே பிடி அதன் உருவமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை. அதாவது விநாயக பெருமான் எப்படி பிறந்தார், ஏன் பிறந்தார் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். இப்போ திருஞான சம்பந்த பெருமான் தெரியாம உளர மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவதுதான் வேதம், வேதங்களின் நாயகன் அவர், வேதநாயகன். அவர் என்ன சொல்றாரு, அடியார்கள் எல்லாம் இந்த சைவ சித்தாந்தம் படித்து திருமுறையை பாடி பஞ்சபுராணம் பாடி திருவாசகம் பொருள் உணர்ந்து அப்படி எப்படியாவது சிவபெருமானுடைய அந்த சச்சிதானந்தத்தை அடையணும்னு நினைச்சு வரும்பொழுது நிறைய தடைகள் வரும். அவ்வளோ ஈஸி கிடையாது. சினிமாவுக்கு போகிறது ஈஸியாக நடந்துடும், கோவிலுக்கு போகும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகிடும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கி மாணிக்கவாசக பெருமான். ஆக இடர்கள் வரலாம், அந்த இடர்கள் வந்தால் உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அதை உடனே சால்வ் பண்ணுறதுக்காக ஒருவரை படைக்கிறார். அவர் யாருன்னா விநாயக பெருமான்.
அப்படி அவர்களுக்கு இடர்களை களைய வேண்டும், வினைகளை நீக்க வேண்டும், விநாயகனாக ஒருத்தன் வேண்டும், கடி கணபதியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அதெல்லாம் சங்கல்பம் தானே. நம்மளை மாதிரி அப்படியே மண் எடுத்து அப்படியே பிசைஞ்சு அப்புறம் உருட்டி அப்புறமா அதை நல்லா சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி சப்பாத்தி போட வேண்டிய அவசியமெல்லாம் சிவபெருமானுக்கு கிடையாது. ஒரு இடர்கள் வரலாம், அதை சரி பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உமையாள் என்ன பண்ணுறாங்க, பார்வதி ஒரு பெண் யானை உருவத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அவங்க பெண் யானை உருவம் எடுத்ததுனால இவர் வேற வழி இல்லாமல் இவர் ஆண் யானை உருவத்தை எடுக்கிறார். அதுதான் கணபதி பிறந்துட்டார். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப விவரமாக சொல்ல மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் உண்மை. இது தவிர வேற எங்கேயாவது கதைகள், பல கதைகள் வரும். பார்வதி குளிக்கும்போது சிவபெருமான் பார்க்குறேன்னாராம், உடனே தலையை வெட்டிட்டாராம், உடனே அங்கே போய் அங்கே ஒரு ஆடு இருக்கும், யானை இருக்கும், அந்த தலையை வெட்டி இதுக்கு வைங்கன்னு சொன்னாங்களாம். அப்போவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களாம். அதெல்லாம் உண்மையா பொய்யா என்பது திருஞான சம்பந்த பெருமான் வாக்கில் இது உண்மை, மற்றதெல்லாம் பொய். ஆக விநாயக பெருமான் ஏன் பிறந்தார் அப்படின்னா, நம்முடைய இடர்களை களைவதற்காக, சிவத்தை நோக்கிய பயணத்தில் எந்த இடர்களும் வராமல் இருப்பதற்காக பிறந்தார். ஆனால் நம்ம அவரை எதுக்கு பயன்படுத்திக்கிறோம், எதுவாக இருந்தாலும் இடர்கள் வந்துடக்கூடாதுன்னு பயன்படுத்திக்கிறோம். வீடு கிரக பிரவேசமாக அவர் கணபதி ஹோமம் பண்ணிடலாம், பில்டிங் கட்டுறீங்களா கணபதி ஹோமம் ஒன்று பண்ணிடலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா கணபதி ஹோமம் பண்ணிடலாம், கல்யாணமா கணபதி ஹோமம் பண்ணிடலாம். அது நல்லது தானே, அதுலேயும் இடர்கள் வராமல் இருக்கிறதுக்கு. அதனால தான் எடுத்தவொடனே கணபதி ஹோமம் பண்ணுறாங்க எல்லாத்துலேயும். அப்படிப்பட்ட கணபதியை இறைவன் நமக்கு அருளுகிறான். எதுக்காக அருளுகிறான், நம்முடைய இடர்களை களைவதற்காக. கடி கணபதி வர தனது அடி வழிபடும் அவர் தன்னுடைய அடியார்களுக்கெல்லாம் வருகின்ற இடரை கடிவதற்காக கணபதியை வர சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த பாடல் ரொம்ப பொருள் பொதிந்த பாடல். பல பொய் கதைகளை பொய் என்று உணர்த்துகின்ற பாடல் இது. அடுத்ததாக சிவபெருமான் துதி நாம் பார்த்தோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. நீங்கள் எங்கே போய் தேடினாலும், அமெரிக்காவில் தேடினாலும், ஆஸ்திரேலியாவில் தேடினாலும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், எந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாலும், அந்த தெய்வத்துக்கு என்ன சக்தி, அந்த தெய்வம் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கார்டியாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், நியூராலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், யூராலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், நிறைய லாஜிஸ்ட் இருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பார். அதுபோல் எத்தனை லிஸ்ட் எங்கெங்கே இருந்தாலும், எந்த தெய்வங்கள் இருந்தாலும், எத்தனை சமயங்கள் இருந்தாலும், எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை அருளாளர்கள் இருந்தாலும், அனைவருக்கும் தலைவனாகிய ஒருவன் நம் சிவபெருமான். அதனால் சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லை. சிவனோட பார் வித்து சிவன் அப்படிங்கிறதே இல்லைங்கும் போது சிவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்வழி மின்னும் தவண சடைமுடை தாமரை அணி திருமூலருடையது. அடுத்தது நந்திதேவருடைய வழிபாட்டு பாடல் இருக்கிறது. அடுத்ததாக சந்தான குரவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய பாடம் சைவ சித்தாந்தத்தை நமக்கு உணர்த்தியவர்களின் துதி பாடல்கள் இருக்கின்றன. அகச்சந்தான குரவர்களுக்கு ஒரு பாடல் இருக்கு, புறச்சந்தான குரவர்களுக்கு ஒரு பாடல்கள் இருக்கு. புறச்சந்தான குரவர்களில் கடைசியானவர் உமாபதி சிவம். அவருக்கு அப்புறம் ஒரு 2 அருளாளர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதீனங்கள் துவங்கப்படுகிறது. தருமபுர ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம்னு. அடியேன் திருவாவடுதுறை ஆதீனம் ஆனவன். அதனால என்னுடைய ஆதீனத்தின், என்னுடைய குருமகா சன்னிதானத்தின் வழிபாட்டு பாடலை நான் இதில் வச்சிருக்கிறேன். தருமபுர ஆதீனத்தில் வேற பாடல் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாடலை எழுதி அதை படிச்சுக்கலாம். ஆக இதில் கைலாய பரம்பரை பற்றிய பாடல் இருக்கிறது. கைலாய பரம்பரைனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். கைலாயத்திலேருந்து வர்ற பரம்பரைங்கிறதுனால கைலாய பரம்பரை. இதில் என்ன இருக்குது இதில் இல்லையா? அதில் சந்தான குரவர்கள் என்று சொல்லுபவர் நமக்கு இந்த அருளாளர்கள், அதாவது அறிவை வழங்குகிறவர்கள். சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு பேர் சமய குரவர்கள்னு பேர். சைவ சமயத்தை மற்ற மதங்கள், மற்ற சமயக்காரர்கள் கொஞ்சம் வீழ்த்தி அதை டம்மி பண்ணி அவங்களுடைய சமயத்தை முன்னிறுத்தி அப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த வீழ்ச்சியிலிருந்து நம்முடைய சமயத்தை மீட்டெடுப்பதற்காக சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள். இவர்களுக்கு பெயர் சமய குரவர்கள் என்று பெயர். தெரிகிறதா? சமய குரவர்கள். குழப்பிக்க கூடாது. குறவர் சின்ன ரா போடணும், பெரிய ரா போட்டிங்கன்னா அது கேஸ்ட் ஆயிடும். இது குறவர்னா குருநாதனுக்கு வருகிற சின்ன ரூ போடணும். அந்த குறவர்கள் இவர்கள். இவங்களுடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் யாருமே உட்காரல. ஆனால் இவர்கள் என்ன அப்படின்னா, இவர்கள் சந்தான குறவர்கள் என்று பெயர். இவங்க யாரும் நிற்கலை, உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன் அந்த 4 நிற்கிறாங்க, இந்த 4 உட்கார்ந்துருக்கிறாங்க? அந்த சிந்தனையை முதல்ல நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆக நமக்கு சந்தான குறவர்கள் என்கின்றவர்கள் இவர்கள். இந்த சந்தான குறவர்களில் இவருக்கு மெய்கண்டாருக்கு முன்னாடி
இப்போ மெய்கண்டார் அப்படின்னா நமக்கு தெரியும் இவர் எந்த ஊரில் பிறந்தாரு, உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எப்படி வளர்ந்தாரு, என்ன சாப்பிட்டாரு, அவரும் ஆவின் பால் தான் குடிச்சாரா இல்லை வேற ஏதாவது பால் குடிச்சாரா, எல்லாம் நம்ம கதையை சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 பேர் வந்து நமக்கு தெரியாது. அவங்க கைலாய மலையில் வாழ்பவர்கள், கைலாய மலையை சேர்ந்தவர்கள். அதனால அவங்கள அகச்சந்தான குறவர்னு பேர். அந்த அகச்சந்தான குறவர்கள்ல 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரும் புறச்சந்தான குறவர்கள் என்று பெயர். இவர்கள் சந்தானமாகிய இந்த ஞானம், ஞான நெறியை நமக்கு சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த ஞான நெறியில் நம்மை ஆட்படுத்துவதால் இவர்களுக்கு சந்தான குறவர்கள் என்று பெயர். அந்த அடிப்படையில் இந்த புறச்சந்தான குறவர்கள் மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். திருஞான சம்பந்தர் வேற, மறைஞான சம்பந்தர் வேற, குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதற்கு அடுத்தது நம்ம பார்த்தது இந்த திருமுறைகள் எப்படி 12 திருமுறைகள் நாம் சொல்கின்றோமோ, திருமுறைகளில் 12ஆக தொகுத்திருக்காங்க. 11 திருமுறை வரைக்கும் தொகுத்து கொடுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவர் காலத்துக்கு அப்புறம் தான் சேக்கிழாருடைய காலம். இப்போ சேக்கிழார் வந்து 12ஆம் திருமுறையை, பெரிய புராணத்தை 12ஆம் திருமுறையாக வைத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே யாரும் திருமுறையெல்லாம் சேர்க்கக்கூடாது, 63 நாயன்மார்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே வேற யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுபோல இந்த திருமுறைகள் 12 இது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு திருமுறையெல்லாம் வேண்டாம், ஐ வாண்ட் ஒன்லி சைவ சித்தாந்தம் அப்படின்னா இப்படித்தான். இது ரெண்டு கண்ணு மாதிரி, எனக்கு இந்த கண்ணு வேண்டாம், இந்த கண்ணுலேயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவர ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஆக திருமுறைகள் 12, திருமுறை 1, 2, 3 இது திருஞான சம்பந்தருடையது, 4, 5, 6 இது அப்பர் பெருமானுடையது, 7 சுந்தரமுத்து சுவாமிகள், 8 மாணிக்க வாசகர், 9ஆம் திருமுறையை நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 9 அருளாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. 9 பேர் எழுதின பாடல்களின் தொகுப்பை 9ஆம் திருமுறைன்னு ஒரே ஒரு திருமுறை பேர் வச்சுட்டாங்க. 9 பேர் எழுதினத்துக்கு ஒரு பேர், ஒரு திருமுறை. ஒருத்தர் எழுதினத்துக்கு 3 திருமுறை. எப்படின்னு பாருங்க. 9ஆம் திருமுறை 9 பேர் எழுதினது. 10ஆம் திருமுறை என்பது திருமூலருடைய திருமந்திரம், அது ஒருவர் எழுதியது, பெரிய நூல் அது. 11ஆம் திருமுறையில் 11 ஆசிரியர்களும் சிவபெருமானும் சேர்த்து மொத்தம் 12 ஆசிரியர்கள். சிவபெருமானும் பாட்டு எழுதி கொடுத்துருக்கிறார் நமக்கு படிக்க சொல்லி. ஆக 12 ஆசிரியர்கள் சேர்ந்தது 11ஆம் திருமுறை. அப்புறம் 12ஆம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான். ஆக முதல் 3 திருமுறைகளில் ஒரு ஆசிரியர், 6 வரைக்கும் 2 ஆசிரியர், 7 3 ஆசிரியர், 8 4 ஆசிரியர் ஆச்சு, 9ல் 9 நாளும் 13 ஆசிரியர் ஆயிட்டாங்க. 10ஆம் திருமுறை வரைக்கும் 14 ஆசிரியர். 11ஆம் திருமுறையில் சேர்த்தா 14 + 12 26 ஆசிரியர். பெரிய புராணத்தோட ஆசிரியர் ஒருத்தர் சேர்த்தா 27, 2 7 9 ராசியான நம்பர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 நட்சத்திரங்கள் ஒரு மாதத்தில் 27 இது என்ன சொல்றது, அஷ்டமி நவமி எல்லாம் சொல்றோமே, அது போல 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு 27 ஆசிரியர்கள். அப்படி நமக்கு நட்சத்திரங்களை கொடுத்திருக்கிறார் சிவபெருமான். அவர்கள் கொடுத்த நூல்கள் 12. இங்கே நமக்கு ஞானத்தை போதிக்கின்ற ஞானாசிரியர்கள், இந்த பதி பசு பாச உண்மையை நமக்கு சொல்லித் தருகின்றவர்கள். இதுல 14 நூல்கள் இருக்கின்றன, அதை குறிச்சுக்கங்க. 14 சாத்திர நூல்கள் இருக்கின்றன. 12 திருமுறை, 14 சாத்திர நூல்கள். 14 சாத்திர நூல்களும் பெரிய பெரிய நூல்கள், அதை தூக்கவே முடியாதுங்க. பாருங்க, எனக்கு இதே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டா இருக்கு. இது தருமபுர ஆதீனத்துடைய நூல், 14 திருமுறையோட 14 சாத்திர நூல்களுடைய தொகுப்பு. இது ரொம்ப நீட்டாக இருக்கிறத பார்த்தாலே நான் படிக்கலை அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்லி காட்சி பொருளாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன், நீங்களாவது படிங்க அதை. இப்போ நம்முடைய பாடம் இந்த சைவ சித்தாந்த சுடர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வேற எதையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது புரியவில்லை என்றால் அதை படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு பேசாமல் இதே புரிஞ்சுக்கிறது நல்லது. அது வார்னிங் உங்களுக்கு. ஒன்று இது இல்லைன்னா அது. குழந்தைய சாப்பாடு விட்டும்போது அம்மா பயமுறுத்துவாங்க, ஒழுங்கா சாப்பிட்ற, இல்லைன்னா போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துருவேன், இல்லைன்னா குரங்கு வந்துடும் அப்படி சொல்றது மாதிரி. ஒன்று இதை புரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா அதை படிக்கணும். இல்லைங்க நான் இதையே படிச்சிடுறேன் அப்படின்னு இதை சூஸ் பண்ணிக்கங்க. இதுல 14 நூல்கள் இருக்கின்றது. ஆசிரியர்கள் என்று ஆசிரியர் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 3 4 5 6 ஆசிரியர்கள். 6 ஆசிரியர்கள், 14 நூல்கள். அதுல திரு உந்தியார் என்பது திருவியலூரில் இருந்த உய்ய வந்த தேவநாயனார், திருவியலூர் அவர் அருளியது திரு உந்தியார். திருக்கலிற்றுப்படியாருங்கிறது திரு கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். அதுக்கு அடுத்து சிவஞான போதம் மெய்கண்டார் அருளியது. இவர் அருளியது ஒரே நூல், சிவஞான போதம் என்கின்ற நூல். அனைத்து சிவனடியார்களும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல். திருவாவடுதுறை ஆதீன நூலை நான் காண்பிக்கின்றேன். இவர் எழுதியது ஒரே நூல் தான், 1.
இவர் எழுதியது 2 நூல்கள். அருளந்தி சிவாச்சாரியார். மறைஞான சம்பந்தர் நூல்கள் எதுவும் செய்யவில்லை. இவர் உமாபதி சிவாச்சாரியார் செய்தது 8 நூல்கள். நடுவில் மணவாசகம் கடந்தார் அப்படின்னு இவருடைய மெய்கண்டாருடைய இன்னொரு மாணவன் அருளந்தி சிவத்தோடு படித்தது 49 பேர் கிளாஸ்மேட். இதில் ஒருத்தரை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இன்னும் 48 பேரில் மணவாசகம் கடந்தார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் எழுதினது உண்மை விளக்கம் என்கின்ற ஒரு நூல். ஆக 14 நூல்கள் கொண்டது நம்முடைய சாத்திர லைப்ரரி. 12 + 14 நூல்களில் என்ன இருக்கிறதோ அதுதான் உண்மை. அதில் எதுவும் பொய் இல்லை. அது தவிர மற்றது எதுவும் நமக்கு தேவையில்லை. ஐயா, பகவத்கீதையில இப்படி போட்டிருக்கிறாங்களே, தூக்கி ஓரமாவை. இதுல என்ன போட்டிருக்கு? எனக்கு நிறைய மாணவர்கள் சந்தேகம் அனுப்புவாங்க. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னங்கய்யா? இதுல எதுல இருக்கு? 12 நூல்ல இருந்தா சொல்லு, 14 சாத்திர நூல்கள்ல இருந்தா சொல்லு, நான் சொல்றேன். இல்லைன்னா எங்கேயாவது ரோட்ல மைக் வச்சு கேளு, அவனாவது சொல்லுவான். அவனுக்கு இஷ்டப்பட்ட விளக்கத்தை சொல்லுவான். இதுல இருந்தா சொல்லு, நான் சொல்றேன். ஏன்னா இது நம்ம நூல். இது திருமுறையே சைவ நெறி கருவூலம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இது நம்மளுடைய சமயத்தை வளர்க்கின்ற நூல்களாகிய இந்த 14 நூல்கள். ஸோ இதெல்லாம் தான் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். மெய்கண்டாரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பார்த்தோம். மெய்கண்டார் எந்த ஊரில் பிறந்தார், எப்படி பிறந்தார், எப்படி அவர் இந்த ஞான பாதைக்கு வந்தார். எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, நம்ம வீட்லேயும் எத்தனையோ குழந்தைங்க பிறந்திருக்கு. மெய்கண்டார் மாதிரி பிள்ளை நமக்கு பிறக்கவே இல்லையே. அந்த குழந்தை என்ன தவம் செஞ்சுதோ தெரியல. நமக்கு ஒரு திருஞான சம்பந்தர் பிறக்க மாட்டானா, பேரை வேணா திருஞான சம்பந்தர்னு வைத்துக்கொள்ளலாம். நேற்று திருவண்ணாமலையில் 2 குட்டி மாணவர்கள் சான்றிதழ் வாங்க வந்தார்கள். அந்த மாணவர்களுடைய பெயர் என்னன்னு கேட்டு எழுத போனேன். அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுக்கு நாயன்மார்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். ஒரு பையனுடைய பெயர் அந்த ஃபோட்டோ குரூப்பில் இருக்கான்னு தெரியல, நமினந்தி என்று அவனுடைய பெயர். நமினந்தி அடிகள். எப்படி இருக்காங்க பாருங்க பெற்றோர். நம்ம தான் பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம் ஸ்குந்தாஜு அப்படின்னு வைக்கிறோம். பிள்ளைக்கும் ஸ்பெல்லிங் தெரியாது, நமக்கும் ஸ்பெல்லிங் தெரியாது. இந்த காலத்தில் அருமையாக பேர் வச்சாங்க. சிவனி காமிக்கின்றவளுக்கு சிவகாமி என்று பெயர். சிவகாமி, அங்கையர் கண்ணி. இப்போ வைக்கிறலாம் ஜுஜுபா பா, ஜி ஜௌ, ஜுக்கோ, பிச்கோ அப்படிலாம் வைக்கிறாங்க பேர். சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே நமக்கு தலை சுத்துது. இந்த குழந்தைக்கு இந்த பேரை சொல்லி எந்த வீட்டுக்காரர் கூப்பிடுவாரோ அவர் வாயில் இது நுழையுமா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வருது. சரி, அந்த அளவிலே பாடம் 1 முடித்து விட்டு இப்போ பாடம் 2க்கு போகின்றோம். சரி, அழகு 2 புது மாணவர்கள் தெரிந்து கொள்ளவும். இதில் என்ன கொடுத்துருக்குதோ அதை நான் வரிக்கு வரி நான் படித்து பொருள் சொல்ல போகின்றேன். அதில் நான் சொல்லுகின்ற உதாரணங்கள், நான் சொல்கிற கூடுதல் கருத்துக்கள், அதையெல்லாம் நீங்கள் பெண்ணில் எழுதி கொள்ள வேண்டும். கலர் பெண்ணாக வச்சுக்கலாம். பிளாக், ப்ளூ, ரெட் அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். சரி, அழகு 2 சைவ சித்தாந்தம் என்பதை நமச்சிவாய என்ற 5 எழுத்துக்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். மொத்த சைவ சித்தாந்தம் இப்போ நம்ம சொன்ன 14 சாத்திர நூல்கள் சொன்னமே, அதெல்லாம் எதை பற்றி சொல்லுது என்றால் 3 எழுத்துக்களை பற்றி சொல்லுது. அது என்னென்ன எழுத்து அப்படின்னா, நமச்சிவாய அப்படிங்கிறதுல ஒரு எழுத்து சி, அதை சிவம் அல்லது இறைவன் அல்லது பதி அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று ய என்பது உயிர்கள் அல்லது பசு, உயிர் கூட்டங்கள், அது ப்ளூரல். இப்போ நமச்சிவாய அப்படிங்கிறதுல சி நமக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. ம என்பது மலம். மலம்னு நம்ம சொல்லுவோம். மலம் அதில் ஒரு 3 சப்டிவிஷன் இருக்குது. அது டீட்டெயிலாக வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். அதில் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 வகை இருக்குது. ஆக இந்த 3 பொருள்கள், ஒன்று சிவபெருமான் இறைவன், இன்னொன்று ஜீவராசிகள், உயிரோட எது இருக்குதோ, மரத்துலேருந்து ஓரறிவுலேருந்து ஆரம்பித்து 6 அறிவு வரைக்கும் ஏதாவது ஒரு உயிர் வளருது, பேசுது, நடக்குது அப்படின்னாக்க அதுக்கு பேர் உயிரினம்னு பேர். அந்த உயிர் பொருள்கள் ஒன்று. மலம் என்பது ஜடப்பொருள்கள். இந்த சப்ஜெக்ட் இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் நான் எவ்வளவோ படிச்சிருக்கிறேன், எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். நான் படித்ததுலேயே ஈஸியான பாடம் இதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம். சைவ சித்தாந்தத்தை எல்கேஜி பிள்ளைங்களே படிச்சிடலாம். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் சிவம், ஏ ஃபார் உயிர்கள், மா ஃபார் மலம். இது படிக்க முடியாதா? இந்த 3 எழுத்துக்களை தவிர, இந்த 3 வார்த்தைகளை தவிர நீங்கள் 5 இயர்ஸ் கோர்ஸ் சைவ சித்தாந்தம் படித்தாலும் வேற சிலபஸே கிடையாது.
எங்கள் ஐயா கந்தசாமி ஐயா நான் சேர்றதுக்கு முன்னாடியும் பசு பாசம் தான் நடத்துனாங்க. நான் படிக்கும்போதும் அதான் நடத்துனாங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போவும் மாணவர்கள் சொல்கிறாங்க அந்த பசு பாசம் தான் இன்னும் நடத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. இதனால தான் நமக்கு சைவ சித்தாந்த வகுப்பு போர் அடிக்கிறது. ஏன்னா இது 3 தான் இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி. ஏ ஃபார் ஆப்பிளில் கூட 26 படிக்கணும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட், டி ஃபார் டாக், இ ஃபார் எலிஃபென்ட், எஃப் ஃபார் பாக்ஸ், அப்படி இப்படி செட் ஃபார் ஜீப்ரா 26 படிக்கணும். சைவ சித்தாந்தத்தில் 3 சி ஃபார் சிவா, மா ஃபார் மலம், யா ஃபார் உயிர்கள். இது படிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? இது புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சு, இது புரியலைன்னா மேற்கொண்டு படிக்க போகிறோம். ஆக இந்த நமசிவாயங்கிறதுல இன்னும் 2 எழுத்து கூடுதலாக இருக்கிறது. ஒன்று நங்கிறது ஒன்று கூடுதலாக இருக்கு, வங்கிறது ஒன்று கூடுதலாக இருக்கு. இது சிவபெருமான் செயல்படும் போது அவனுக்கு பெயர் சக்தின்னு பெயர். சும்மா இருந்தா சிவம், செயல்பட்டா சக்தி. நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான். ஒரு வேலையும் பார்க்காம டிவியை பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறவர் அப்பா. வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் தலைமையில அள்ளி போட்டு பார்க்கறது அம்மா. அது போல இந்த அப்பா என்ன பண்ணுவாரு, எல்லா பிள்ளைங்களும் ஆணவ மலத்திலிருந்து வெளியில வந்துடட்டும், சரியா அம்மா பார்த்துக்க அப்படின்ட்டு இவர் வேற வேலைக்கு போயிடுவார். இந்த அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்து தேத்தி கரையேற்றி கொண்டு வரணும். மாமியாருக்கு மருமகளாக இருக்கணும், நாத்தனாருக்கு நாத்தனாராக இருக்கணும், கொழுந்தனாருக்கு கொழுந்தியாராக இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு ரோலை மாற்றி அதை பண்ணி இதை பண்ணி ஒருத்தருக்கு சிரிச்சா பிடிக்கும், ஒருத்தருக்கு முறைச்சா பிடிக்கும், அப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கிற எத்தனை கேரக்டர் இருக்குதோ சுற்றி அதுக்கு ஏற்றாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேற யாரும் இந்த பொண்ணுக்காக மாற மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த பெண் ஆகிய நம்மளுடைய பார்வதி, சிவகாமி, அங்கேயர் கண்ணி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, அவள்தான் இந்த ந வ. அதை பற்றி நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். இந்த 5 எழுத்துக்கள் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும். இதுதான் பிரபஞ்சத்துக்கு அந்த பக்கமும் இதுதான். மிஸ் வேர்ல்டுனாலும் இதுதான், மிஸ் யூனிவர்ஸ்னாலும் இதுதான், மிஸ் 240 அண்டங்கள்னாலும் அதுதான். ஆக இந்த 3 எழுத்துக்களை விட வேற பாடமும் இல்லை, வேற சிலபஸும் இல்லை. நீங்க எங்க போய் பார்த்தாலும் இதுதான் இருக்கும். அமெரிக்காவில் சைவ சித்தாந்தம் படித்தாலும் இதைத்தான் படிக்கணும். அதனால இங்கேயே ஈஸியாக படிச்சிருக்கு. இந்த நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு இதை பற்றியே நம்ம இந்த மொத்த சிலபஸும் அதுதான், அதை தானே படிக்க போகிறோம். நமச்சிவாய ஒரு வார்த்தையாக சொல்லும்போது இது ஒரு மந்திர சொல். நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த எந்த கஷ்டமும் உங்கள்கிட்ட வராது. உங்களுக்கு அது ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் சதி செய்தாலும் அந்த சதியை அங்கேயே ஆஃப் பண்ணி போட்டுரும், இங்கே வராது. உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் காலில் பாம்பு கடிச்சிடும், உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அது போன்ற மந்திர சக்தி வாய்ந்தது இந்த மந்திர சொல். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாய வாழ்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அடுத்த லைன்ல ஆக இந்த நம சிவாய நீங்க ஒரு தீக்கை எடுத்தீங்கன்னா குருநாதர் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுப்பார். அந்த மந்திரத்தில் நமசிவாய என்று அவர் கொடுத்தார்னா அதுக்கு பேரு தூள மந்திரம் என்று பெயர். சிவாய நம என்று கொடுத்தால் சூக்கும மந்திரம் என்று பெயர். அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதனால எந்த வகுப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நமசிவாயன்னு சொல்றது மந்திர சொல்லாவும் சொல்லலாம். நமசிவாயங்கிறது சிவபெருமானுடைய பெயரும் கூட. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னா என்ன ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். சிவபெருமானுக்கு பேரு நமச்சிவாயம்னு பேர். நம்ம பெருமானை நம்ம கடவுளை மட்டும்தான் நம்ம வாடா போடான்னு பேசலாம். வாடா போடான்னு பேசினாலும் கோச்சிக்க மாட்டாரு, வாங்க போங்கன்னு கூப்பிட்டாலும் கோச்சிக்க மாட்டாரு, என்னங்கன்னாலும் கோச்சிக்க மாட்டாரு, ஏண்டினாலும் கோச்சிக்க மாட்டார். அருமையான கடவுள் நம்ம கிடைச்சிருக்கிறார். நமசிவாய என்பது சிவபெருமானின் பெயர். நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நன்னா என்ன மான்னா என்ன அப்படின்றத தனித்தனியாக படிக்க போறோம். மீதி இருக்கிற 14 சாப்டரும் இந்த நாவை பத்தி கொஞ்சம் பாவை பத்தி கொஞ்சம் அப்படிதான் படிக்க போறோம். நமது பாடத்தில் நம சிவாய என்ற 5 எழுத்துக்களும் தனித்தனியாக எதை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். இதுதான் நம்முடைய பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன். வழி தெரியாத ஒரு இடத்துக்கு போக கூகுள் மேப் உதவுவது போலவும், ஏதாவது நம்ம ஒரு ஊருக்கு போகணும், ஒரு லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா கூகுள் மேப் பயன்படுத்துகிறோம். இப்போ சைன் போர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். பல டெக்னிக் இப்போ இருக்குது. அது போலவும் நைட்டில் யாராவது 2 வீலரோ 4 வீலரோ டிரைவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஹெட்லைட் இல்லாமல் நைட்டில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ கடினம் என்பது. இப்போ நைட்டில் நம்ம வெஹிக்கிள் டிரைவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹெட்லைட் எவ்வளோ ஒரு அவசியமாக இருக்கிறதோ
அதுபோல சும்மா ரோடுல ஏற்கனவே தார் ரோட்ல நம்ம ஊர்ல நம்ம ரோட்ல நம்ம வரும்போதே நமக்கு ஹெட்லைட் தேவைப்படுது நைட்ல. அப்படின்னா இப்ப நம்ம போக போறது எங்க போக போறோம்? சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இயல்பு சச்சிதானந்தம்னு பேரு. அதுல போய் அவருடைய மடியில உட்கார போறோம். இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு அது சிவபெருமானா தர்சாமியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒன்றோட ஒன்றாக நம்ம போய் நிக்க போறோம் அப்படின்னா, இது போறதுக்கு நமக்கு வழி தெரியுமா? தெரியாம நம்ம எப்படி போறது? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்றாரு, நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன். உன்னையும் தெரியாது, உன்னை அறிகின்ற அறிவும் எனக்கு இல்லை சிவனே அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், உடையாய் அடியேன் அடைக்கலமே. இறைவனை அடைவதற்கு வழி தெரிய வேண்டும் என்றால் அடியேன் உன் அடைக்கலமே எழுதிக்கங்க. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னா சிவபெருமான் உங்க வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் போட்டோல இருந்தவர் இப்ப நிஜமாவே வந்துட்டார் என்ற அர்த்தம். அடைக்கலமே, சரண்டர், அன்கண்டிஷனல் சரண்டர், டோட்டல் சரண்டர். நல்லா இருக்கும்போது நான் பண்ணேங்கிறது, கெட்டு போகும்போது சிவபெருமான் பண்ணாருன்னு சொல்றது, அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது. அவர் என்ன சரியான முட்டாளா இருக்காரு, நடராஜர் சிலையை எடுத்துட்டு போய் ஆஸ்திரேலியாவில் வித்துருக்கிறான், இவரும் பேசாம போயிருக்கிறாரே கூடவே. இவர் திடீர்னு இப்படி எழுந்திரிச்சு ஒரு சண்டையை போட்டு அந்த திருடனை பிடிச்சி கொடுத்துருக்கலாமே, ஜெயிலில் போட்டிருந்துருக்கலாமே. இதெல்லாம் நம்ம அறிவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அவனுக்கிட்ட போகணும்னா நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. எப்ப சிவபெருமானை நாம் அடைக்கலம் என்று ஏற்றுக்கொண்டோமோ அதுக்கப்புறம் நம்ம வண்டியை அவர் ஓட்ட ஆரம்பிச்சிருவார். இல்லைன்னா நம்மளே அவதிப்பட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கணும். மகாபாரதம் தானே, மகாபாரதம். மகாபாரதத்தில் அந்த பாஞ்சாலியோடைய செயலைய உரிவாங்க. பாஞ்சாலி என்ன பண்ணுவாங்க, அப்படியே விடாம சாரியை பிடிச்சிப்பாங்க, பிடிச்சு பார்ப்பாங்க. நான் சொல்றது சினிமாவில் பார்த்ததை சொல்றேன், சரியா தவறா நீங்க பார்த்துக்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, கை தூக்கிடுவாங்க, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்துடுவார். அது வரைக்கும் கிருஷ்ணன் வரமாட்டார். ஏன் அப்படி? என்னை என்னால் பாதுகாத்து கொள்ள முடியும், நான் ஜெயிச்சிருவேன், நான் பார்த்துடுறேன், நான் விடமாட்டேன், நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதுனால பாஞ்சாலிக்கு கிருஷ்ணனே உதவி செய்யலை. கிருஷ்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா ஓடி வந்துட்டார் கிருஷ்ணன். நொடி பொழுதுல வந்துட்டார். கிருஷ்ணன் மகா பெரிய ஆள், சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க. ஈரடியாலே மூவுலகு அளந்தவர் அவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பாஞ்சாலிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட சரண்டர் ஆனப்பதான் ஹெல்ப் பண்ணாரே தவிர சரண்டர் ஆகாதப்ப ஹெல்ப் பண்ண. ஆக ஒரு சேலையை உரியறதுக்கு கூட சரண்டர் ஆனாதான் காப்பாற்றப்படுவோம் என்றால், நம்ம முத்தி அடைய வேண்டும் என்றால் சரண்டர் அடையாம எப்படி முத்தி அடைகிறது? ஆக இன்று முதல் சிவபெருமானுக்கு சரண்டராக கற்றுக்கொள்வோம். அதுக்கு தான் இந்த 4 அருளாளர்களும் நமக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆக இந்த குருவருள் நமக்கு தேவை. இறைவனை காமிக்க வேண்டும்னா குருவருள் நமக்கு தேவை. எழுதிக்கங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். முதல்ல ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சது மாதாவைத்தான் தெரியும். மாதா தான் பிதாவை காமிக்கணும். உங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் தான் பிதான்னு இருந்தாலும் இவர் தான் உங்க அப்பா அப்படின்னு காமிக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு பர்சன் மாதா மட்டும்தான். மாதா சொல்லி தான் பிதாவை குழந்தை தெரிஞ்சுக்குது. அப்பாடா, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி, இதுதான் அப்பா, இதை நீ அப்பா சொல்லுன்ற உறவை முதல்ல காமிக்கிறவ அம்மா. ஆக மாதா பிதாவையே காட்ட வேண்டும். மாதா பிதாவும் சேர்ந்து குருவை காட்ட வேண்டும். குரு நம்ம விஜயதசமி அன்னைக்கு போயிட்டு அரிசியில் ஆணா போடுறோம் இல்லையா, அது பள்ளிக்கூடத்து குரு, சோத்து குரு. அதனால தான் அரிசியில் ஆணா போடுறோம். சோத்து குரு ஓகே, அது இந்த பட்டப்படிப்பு படிக்கிறது, நல்ல வேலைக்கு போகிறது, நல்லா சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, அது ஓகே. உயிருக்கு குருநாதர் அது அடுத்து வருவார். அவர் ஞானகுரு என்று பெயர்.
ஆக அந்த குருநாதரும் அம்மா, மாதா, பிதா, சோத்து குரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஞான குருவை காமிக்கணும். மாதா, பிதா, சோத்து குரு, ஞான குரு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தெய்வத்தை காமிக்க முடியும். ஞான குரு தான் தெய்வத்தை காமிக்க முடியும். ஆக குரு வணக்கம் என்பது மிக 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 இன்றியமையாதது சைவ சமயத்தில். குருவே சிவமென கூறினன் நந்தி. உங்க குரு கருப்பா இருக்காரா, முடி கொட்டி இருக்குதா, அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. குரு உருவத்துல சிவபெருமான் உட்கார்ந்துருப்பான், நமக்கு என்ன தெரியும்? நம்ம கையிலே துரைசாமி ஐயா தானே வருவார வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை, அவர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறவன் சிவபெருமானா இருந்தா இருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்பர் சுவாமிகளுக்கு அறுசுவை உணவு பரிமாறுறாரு, அப்பருக்கு தெரியல பரிமாறுறது சிவபெருமான்னு சொல்லி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உணவு பரிமாறுறாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியல இது சிவபெருமான்னு சொல்லி. 2 நாள் அடிதடி சண்டை கோர்ட்டு கேஸ்லாம் நடந்தது திருவெண்ணைநல்லூர்ல. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் டே பித்தான்றாரு, போடா கிளவான்றாரு. ஆனா அவன் சிவபெருமான்னு சொல்லி சுந்தரருக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. சுந்தரர் அணுக்க தொண்டர், சிவபெருமான் கூடவே இருக்கிறவர். அவர் அவருக்கே வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரியல. மாணிக்கவாசக பெருமானுக்கு தெரியல வந்திருக்கிறது சிவபெருமான்னு சொல்லி. உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் வேடத்தை வணங்க சொல்றாங்க. ஆக குரு அருள் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மெய்கண்டாருடைய நூல் மொத்த நூலையும் நீங்க படிச்சு ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் அப்படின்னு படிச்சு கடைசியா இங்க எடுத்தீங்கன்னா குருவை வழிபட வேண்டும், லிங்கத்தை வழிபட வேண்டும், சிவனடியார்களை வழிபட வேண்டும். இங்க உயிரோட இருக்கும்போதே நீங்க முத்தி நிலை, சீவன் முத்தர் என்று சொல்லுவார்கள். ஆணவ மனமெல்லாம் போயிடுச்சு, இருவினை ஒப்பு வந்துருச்சு, மலபரிபாகம் ஆயிடுச்சு, சக்தி நிபாதம் ஆயிடுச்சு, இன்னும் உயிர் மட்டும் போகல, உயிரோட இங்க இருக்கிறார் அது அப்படின்னாலும் அவர் என்ன பண்ணணுமா? சிவத்தை வழிபட வேண்டும், லிங்கத்தை குருவை வழிபட வேண்டும். குரு லிங்க சங்கமம், குளிச எழுதிக்கங்க, குல்சா குரு லிங்க சங்கம வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னு மெய்கண்டார் எழுதியிருக்கிறார் 12வது சூத்திரத்தில். 11 சூத்திரம் நீங்க படிச்சு பெரிய மகான் ஆயிட்டாலும் 12வது சூத்திரத்துல சிவனடியாரை வணங்க சொல்றாங்க. சிவன் அடியாரை நீங்க வணங்காட்டியும் சிவ வேடத்தையே வணங்க சொல்றாங்க. ஏன்னா வந்திருக்கிறது சிவபெருமானா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? திருநீர் இல்லையா வணங்க வேண்டாம். சிவபெருமான் திருநீர் இல்லாம வரமாட்டோம். சுந்தரர், மாணிக்கவாசகர் எல்லாருக்குமே திருநீரோடு தான் வந்திருப்பார். இவங்க கவனிக்கல, திருநீர் இல்லாம வரமாட்டான், அதனால அதை வணங்கிட்டு. உருத்திராக்கம் இல்லாம வரமாட்டார், அதை வணங்கிட்டு. நமச்சிவாயம் அவன் சொல்ல வேண்டியதில்லை. பஞ்சபுராணம் பாடிக்கிட்டே இருப்பார், அவர் வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அவர் சிவபெருமான்னு அர்த்தம். ஆக திருநீர், உருத்திராக்கம், ஐந்தெழுத்து, பஞ்சபுராணம் இதை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் சிவன் என்றே அர்த்தம் நமக்கு. சரி, இதற்கு முந்தைய பாடத்தில் குருமார்களை மனமெய் மொழிகளால் வணங்கி இப்போ நமச்சிவாயத்துக்குள்ள போறோம். இப்போ ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், பின்னால போக நம்ம அதை சிந்திக்க போறோம். இதுதான் நேரடி தேர்வுல இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்போம். நேர்முக தேர்வுல நமச்சிவாயங்கிறதுல 5 எழுத்தும் எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். யாராவது உங்க வீட்டுல உங்க பிள்ளையே கேட்குது, என்னம்மா வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வேணா உட்காந்துடுற நீ பாட்டுக்கு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு, என்னதாம்மா சொல்லித்தராரு இந்த தாத்தா அப்படின்னு கேட்டா, அவர் தாத்தா இல்லப்பா, டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் நான் என்ன திரோதான சக்தின்னு சொல்லி தருவாரு, மான்னா மலங்கள் சொல்லி தருவாரு, சீனா சிவம் என்று சொல்லி தருவாரு, வான்னா அருள் சக்தின்னு சொல்லி தராரு, ஏன்னா உயிர்கள் என்று சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த 5 தானா சொல்லி கொடுக்குறாரு. எங்க டீச்சர் வாரம் ஒரு பாடம் நடத்துறாங்க. அல்ஜிப்ரான்றாங்க, ட்ரிகனாமெண்ட்ரின்றாங்க, அப்புறமா கால்குலஸுங்கிறாங்க, இன்டகிரேஷனுங்கிறாங்க, டிஃப்ரென்சியேஷனுங்கிறாங்க. இவங்க எல்லா வாத்தியாரும் 3 பாடம் தான் எடுக்கிறாங்க. ஒன்று சிவபெருமான், இல்லைன்னா உயிர்கள், இல்லைன்னா மலங்கள். இது 3 பற்றி வேற பாடமே இல்லை. இந்த 5 எழுத்துக்களும் என்ன என்பதை அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்க பேர் என்னன்னு கேட்டா எப்படி தெரியுதோ அது போல இந்த 5 எழுத்தும் எதை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த 5 எழுத்துக்களில் நவும் வா என்கின்ற எழுத்தும் முறையே சக்தியின் மறைப்பாற்றல். நங்கிற எழுத்து எதை குறிக்குது? மறைப்பு ஆற்றல் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். திரோதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திரோதான சக்தி அல்லது மறைப்பாற்றல் அப்படிங்கிறது ந. இது சக்தியோடைய ஒரு பகுதி. ஹெட் அண்ட் டெய்ல் சொல்றோம்ல, ஒரு காயின்ல எவ்ரி காயின் ஹஸ் காட் ஹெட் அண்ட் டெய்ல் அப்படிங்கிற மாதிரி ஹெட் ஒன்று, டெய்ல் ஒன்று. ஹெட்டு நமக்கு திரோதான சக்தின்னு வச்சுக்கலாம், டெய்லுங்கிறது நமக்கு அருள் சக்தியை குறிக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2 எழுத்துக்கள், இது 2மே பார்வதி தான். பார்வதி பகல்ல எப்படி இருப்பாங்க, இருட்டில் எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி படிக்க போறோம். அது நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். ஒரு அம்மா பத்தியான படிக்க போறோம்.
அதை அப்புறம் படிச்சுக்கலாம். மற்ற 3ம் தான் இந்த பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய 3 எழுத்துக்கள். அதனால இந்த 3 எழுத்துக்களை பற்றி முதல்ல தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுல சி என்பது சிவம். சிவம், சிவன், சிவபெருமான் எல்லாம் ஒண்ணுன்னு இப்போதைக்கு வச்சுக்க. முதல்ல இது ஜாங்கிரி, இது ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லித்தரேன். இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறது. அப்புறம் ஐஸ்கிரீம்ல வெண்ணிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, சாக்லேட் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சிவம்னாலும் சிவன்னாலும் சிவபெருமானாலும் எல்லாம் ஒண்ணுதான்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஸோ அந்த சி என்கின்ற எழுத்து சிவத்தை குறிக்கின்றது. சிவம்ங்கிறது ஒன்று. இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடோ சந்தேகமோ வந்துடக்கூடாது. இந்துக்களுக்கு சிவம், முஸ்லிம்களுக்கு வேற, கிறிஸ்தவர்களுக்கு வேற அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்தில் என்ன ஜீவராசி எந்த ஃபார்ம்ல எந்த காலத்துல இருந்தாலும் முன்னாடி இருந்திருந்தாலும் இப்ப இருந்தாலும் வருங்காலத்தில் வந்தாலும் இவை அத்தனையும் படைக்கின்றவன் சிவபெருமான் மட்டுமே. இதுல எல்லளவும் சந்தேகம் வந்துடக்கூடாது. எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு என்ன இவனுக்கு கை இல்லை கால் இல்லை, இவனை யாரு படைச்சது அப்படின்னா அதுவும் சிவபெருமான் தான் படைச்சிருப்பார். இவனை படிக்காமலே பாஸ் பண்றான், இவனை யாரு படைச்சது? சிவபெருமான் தான் படைச்சிருப்பார். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உயிரினம் இருக்கே, ஒரு நாய், அதுவும் கால் நொண்டியா இருக்குதே பாவம், இது யாரு படைச்சது? சிவபெருமான் தான் படைச்சிருப்பார். ஆஹா, மயில் அழகா தோகை விரிச்சு ஆடுது, அதை யாரு படைச்சது? சிவபெருமான் தான் படைச்சிருப்பார். அவர் அன்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் ஒருவர் தான் படைக்க முடியும், வேற யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அவர் சொல்லி இதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுரு, இந்த வண்டியை கொண்டு போய் அவற்றை விட்டுட்டு வான்னு யாரையாவது ஏவுனா அது பிரம்மா, திருமால், உருத்திரன் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஏவுவதற்கு வல்லமை உடையவன் தலைவன் அவன் ஒருவன் மட்டுமே. இது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இதுல அப்போ இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் யாரு அப்படின்னா நம்முடைய சகோதரர்கள். ஒன்றும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. வள்ளல் பெருமான் இதை சொன்னாருன்னு சொல்லி சைவ சமயத்திலேருந்து அவரை புறம்னு சொல்லிட்டாங்க. இப்போ சைவ சமயத்துல சிவனடியாரை மட்டும்தான் சிவன் படைச்சாரா? மற்றவங்களெல்லாம் யார் படைச்சாங்க? சைவ சமய பேராசிரியரை கூப்பிடுங்க, சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துறவரை கூப்பிட்டு கேளுங்க, எங்க குருநாதர் என்னுடைய ஆசிரியரை கூப்பிட்டு கேளுங்க. ஐயா, சிவனடியார்களை சிவன் படைச்சாரு, மற்றவங்களை யார் படைச்சதுன்னு கேளுங்க. மற்றவங்கள சிவன் தான் படைச்சார் அப்படின்னாக்க நீ எப்படி அவன் முட்டாள்னு சொல்ல முடியும்? நீ எப்படி அவனை எதிரின்னு சொல்ல முடியும்? ஆக பிறப்பால் ஒருவன் நமக்கு எதிரி கிடையாது, மதத்தால் ஒருவன் நமக்கு எதிரி இல்லை, அவனுடைய செயல்பாட்டாலும் செய்கையாலும் எதிரியா இருக்கலாம். இந்துவா இருந்துகிட்டு கோயில் சொத்தை விற்கிறான், கிறிஸ்தவனா இருந்துகிட்டு இந்து கோயில்ல விளக்கேற்றுறான், அதுக்கு என்ன பண்றது? யாரு நம்ம வணங்குறது? ஆக இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்னு சமயங்கள் எல்லாம் அப்பாற்பட்டவன் சிவபெருமான். அவன் தான் எல்லாமே. இந்த நிலை தான் உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலைக்கு போகும்போது இப்ப நான் பேசுற மாதிரி பேசினா உடனே நம்மளையும் மதத்துல இருந்து நீக்கி வச்சிருவாங்க. இவர் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. விவேகானந்தர் சொன்னாக்க அது சிகாகோவில் உரையாற்றியது அப்படின்னு எழுதிக்குவாங்க. நம்மளை போற கருப்பா இருக்கிறவங்க சொன்னாக்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, ஆக இந்த 3 எழுத்துக்கள், இந்த 3 பதி, பசு, பாசம் அப்படின்னு சொல்லுவோம். பக்கம் 9. பதி, பசு, பாசம் 3 எழுத்து. ப ப பா, ப ப ப, ப ப பா, 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 ப ப. வெஸ்டர்ன் மியூசிக் அது மாதிரி தான் இருக்கும். அர்த்தம் புரியாத பாடல்கள்லாம் இப்படி தான் பாடுவாங்க. ப ப பா, ப ப பா, ப ப பா, பதி பசு பாசம், பதி பசு பாசம். அவன் எதையோ பாடிட்டு போறான், ப ப பா, ப ப பா, அவன் பாடிட்டு போறான். நம்ம பதி பசு பாசம், பதி பசு பாசம், பதி பசு பாசம் பாடினா புண்ணியம், சொர்க்கத்துக்கு போயிடும். அவன் நரகத்துக்கு போயிடுவான், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடும். பாட்டு ஒண்ணுதான், போற இடம் வேற வேறையா இருக்கும். சி என்பது சிவபெருமான் அல்லது இறைவன், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஏ என்பது பசு என்று சொல்லுகின்றோம், பசுமாடு. பசு அல்லது உயிர்கள், அது புளூரல். இறைவன்கள், சிவன்கள் அப்படிலாம் போடல பாருங்க, அது சிங்குலர், ஒண்ணுதான். இது புளூரல், உயிர்கள். ஏன்னா இது பல உயிர்கள் இருக்கு. மனிதர்களே, ஓட்டு போடுற மனிதர்கள் இப்ப 2024 800 கோடி இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச இந்த பூமியில. நமக்கு தெரியாத பூமி இன்னொரு 1000 இருக்கு. இதே மாதிரி பூமி, மனிதர்கள் வாழ்கின்ற பூமி இன்னொரு 1000 இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ராக்கெட் இன்னும் அங்க போகல. நம்ம ராக்கெட் இங்க இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரிகிற சூரியனையும் நம்ம ராக்கெட் இன்னும் பார்க்கல.
கண்ணுக்கு தெரியாத அண்டத்தை எல்லாம் நம்ம ராக்கெட் எப்போ பார்க்க போகுது? ஆக சயின்ஸை வச்சு சிவபெருமானை அளக்க முடியாது. இந்த 3 விஷயங்களை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இந்த சப்ஜெக்ட். இதுல 3 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்திலேயே 1 கோடி பேர்ல நீங்க ஒரு உன்னதமான ஆள்னு அர்த்தம். 800 கோடி மக்கள்ல 799 கோடி மக்களுக்கு இது தெரியாது, சத்தியமா தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அப்படின்னா நம்ம யாருன்னு பாருங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே இருக்கிறது 3 பொருள்கள். இதுல என்ன கஷ்டம் இது தெரிஞ்சுக்கிறதுல? ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸு. சும்மா ஒரு நாயை கூப்பிட்டு கேட்டாலும் சொல்லும். என்ன சொல்லுது? என்னென்ன பொருள்கள்? 3 பொருள்கள். உயிருள்ள பொருள்கள் 1, உயிரற்ற ஜட பொருள்கள், சடம்னு சொல்றோம். உயிரற்ற பொருள்கள். இதெல்லாம் உயிரற்றது எது? இப்ப இந்த நூலுக்கு உயிர் கிடையாது, என்னுடைய ஷர்ட்டுக்கு உயிர் கிடையாது, என் உடம்புக்கும் உயிர் இல்லை. உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறதுனால அது உயிர், இது உடல். இது இது தெரியாதா நமக்கு? இது கூட தெரியலைன்னா அப்புறம் என்ன, நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உயிர் உள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள். உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் எல்லாம் எதையோ நோக்கி இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வகுப்பை நம்ம நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்காரு, அதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு. அதனால நீங்களாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க, எழுதுறீங்க. ஆக உயிருள்ள பொருள் ஒன்றை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிறது, உயிரற்ற பொருள்கள் இயக்கப்படுகிறது. அப்படின்னா இதெல்லாம் இயக்குகின்றவன் ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? சிம்பிள் 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 காமன் சென்ஸ். நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம் அமைதியா இருக்கு, இன்னொரு கிளாஸ் ரூம்ல சவுண்ட் இருக்கு. அப்படின்னு மார்க்கெட் மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கிளாஸ் ரூம்ல அப்படி திரும்பி பாக்குறீங்க, அந்த கிளாஸ் ரூம் அமைதியா இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த கிளாஸ் ரூம்ல டீச்சர் இருக்காங்கன்னு தெரியுது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டாம், கை நாட்டா இருந்தாலே தெரியும். தம்ப் இம்ப்ரெஷன், ஸ்டாம்ப் பேட் வச்சு பண்றவங்களுக்கு தெரியும் அந்த டீச்சர் இருக்காங்க, அதனால அது ஒழுங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக இத்தனை ஜீவராசிகளும், இத்தனை டிஃபரன்ஸும், இத்தனை வெரைட்டிஸும், இத்தனை பிளானட்ஸும், இத்தனையும் இயங்கி கொண்டே இருக்கின்றன. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்துடும். வந்தாலும் வரும், வரலனாலும் வராது, அப்படியெல்லாம் கிடையாது, வரும். ஆக இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு கோட்பாட்டுக்குள் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் சூரியனையும் சுற்றி வர வேண்டும், இந்த நீள்வட்ட பாதையிலே சுற்றி வர வேண்டும். எவன் சொல்லணும்? அதெல்லாம் சொல்லுவதற்கு எவனோ ஒருவன் இருக்க வேண்டும். எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும், அவ்வளவுதான். சிவபெருமான்னு நீ உனக்கு சிவன் தெரியறதுக்கு இன்னொரு பல கோடி ஆண்டுகள் ஆகும். ஏதோ ஒன்று இருக்கணும்ப்பா. வீட்டில் டிவி ஓடுதுன்னா ஏதோ ஒன்று இருக்குப்பா, மொபைலில் நமக்கு ஃபோன் வருதுன்னா ஏதோ ஒன்று இருக்குப்பா, சிம் கார்டு இருக்குப்பா, இல்லைன்னா ஃபோன் வராதுப்பா. இந்த அறிவு கூட நமக்கு இல்லையா? இந்த உலகம் இயங்குகிறது, இந்த உயிர்கள் இயங்குகிறது அப்படின்னாக்க ஏதோ ஒன்று இருக்குப்பா, அதுக்கு பேரு சிவம்பா. அவ்வளவுதான் பாடு. மொத்தம் 3 இருக்காப்பா. ஒன்று உயிருள்ள பொருள்கள்ப்பா, இன்னொன்று உயிரற்ற பொருள்கள்ப்பா, இன்னொன்று இது ரெண்டையும் கட்டி காக்குற சிவபெருமான்ப்பா. சைவ சித்தாந்தம் முடிஞ்சு போச்சுப்பா. இந்த முப்பொருள் உண்மையை அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல நீங்க போய் பேசுங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போய் பேசுங்க. இதை யாராலும் மறுத்து பேச முடியாது. மறுத்து பேசினா தனியா உட்கார சொல்லி தனியா கிளாஸ் எடுங்க. நம்ம சைவ சித்தாந்த சுடர் நூல் கையில வச்சுக்கோங்க, PDF வச்சுக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணி படிக்க சொல்லுங்க. அப்போ மற்ற சமயங்கள்லாம் என்ன சொல்லுது? 3 பொருள் இல்லை, ஒரு பொருள் தான் இருக்கு சொல்லுது. உயிர்கள் எல்லாம் கிடையாது, உயிர்களும் உயிரற்றது தான். நம்ம MBBS பாடம் மாதிரி. MBBS பாடத்துல எவ்வளவு பாடம் இருக்கு. ஐயோ, அதை படிக்கிறதுக்குள்ளே நமக்கு நீட் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், MBBS பாஸ் பண்ண முடியாது. அவ்வளோ பாடம் படிக்கிறாங்க, இவ்வளோ புக் இருக்கு. பெரிய ஒரு MBBS ஸ்டூடெண்ட் வீட்லேயும் ஒரு லைப்ரரியே இருக்கு. கடைசியா இந்த மாதிரி ஒரு அழகு, ஒரு சாப்டர் 3 பக்கம் கூட உயிர் என்பதை பற்றி இல்லை. உயிர்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற பாடம் MBBSலயே இல்லைப்பா. அதுக்கு மேலே அதை பேஸ் பண்ணி நீ MD, MSc, MCH, MMDS படிச்சு என்ன பண்ண போற? டார்வினோட பரிணாம கொள்கை இந்த உலகத்துக்கே எப்படின்றத வழிகாட்டுச்சு. டார்வின் உயிர்கள் சொன்ன சிரிப்பீங்க, வெக்கக்கேடு. உயிரினங்களுக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்றான் சயின்டிஸ்ட்.
வெரி குட் வெரி குட் வெரி குட். அதையெல்லாம் புத்தகத்துல போடு அப்படின்னு புத்தகத்துல போட்டுக்கிட்டு இருக்கான். உயிரினங்களுக்கு உயிர் இல்லை. ஏண்டா உயிர் இருக்கிறதுனால தான்டா நீ உயிரினம்னு சொன்னடா. நீ உயிரினம்னு சொன்னியடா, எதை வச்சு சொன்னடா? உயிரினங்களுக்கு உயிர் இல்லை, ஜீவராசிகளுக்கு ஜீவன் இல்லைங்கிறதா பாடம். அந்த பாடத்தை உள்ள வச்சுட்டு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து பாடத்தை நீக்கி விட்டோம் பாட புத்தகத்துல. நம்மெல்லாம் 500 ரூபாய் பிச்சை காசு வாங்கிட்டு ஓட்டுக்கு பட்டன் அழுத்திட்டு வந்திருக்கோம். ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? பாடத்தை ஒழுங்கா படிக்கணும். ஆக பதி பசு பாசம் என்கின்ற 3 பொருள்களும் தான் இருக்கிறது. 2 கிடையாது, 4 கிடையாது, 7 கிடையாது. 3 தான் இருக்கிறது, 3 தான் இருக்கிறது, 3 தான் இருக்கிறது. உயிருள்ள பொருள்கள் இருக்கிறது, உயிரற்ற பொருள்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் ஆட்சி செய்கின்றவன் சிவபெருமான்னு ஒருத்தன் இருக்கிறான். இந்த பாடம் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணும் நமக்கு? 24 ஞாயிற்றுக்கிழமை தேவையா? முதல் நாள் அந்த அரிசியில் ஆனா போடுறப்பவே இதை சொல்லி கொடுத்துடலாம். 3 பொம்மையை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து, இது பாரு பேட்டரி போட்டால் ஓடுற பொம்மை, இது பேட்டரி போட்டாலும் ஓடாத பொம்மை, இது நான், இது நீ அப்படின்னு வச்சிடலாம். எளிமை 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 எளிமையான பாடம் இது. ரொம்ப 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 ஈஸியானது. இது ஒரு அல்வாவை விட ஈஸியானது, ஒரு நெய்யை விட ஈஸியானது, ஒரு வெண்ணெயை விட ஈஸியானது இந்த பாடம். பாடத்தை படிக்கிறதுக்கு ஏதோ பூதாகரமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 பொருள்கள் தான் இருக்கின்றன உலகத்தில். இருக்கின்றன அப்படின்னா எங்க அப்பா காலத்திலையும் அதுதான் இருக்கின்றன, எங்க தாத்தா காலத்திலையும் அதுதான் இருக்கின்றன, எங்க முப்பாட்டன் காலத்திலையும் அதுதான் இருக்கின்றன, ஆதாம் ஏவாள் காலத்திலையும் அதுதான் இருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அறிவு இருக்கிற வரைக்கும் எத்தனை 1000 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தாலும் அப்பவும் இதுதான் இருந்துச்சு, இப்பவும் இதுதான் இருக்கு. என் பேரனுக்கு பேரன் பிறந்தாலும் இதுதான் இருக்கும், எப்போதுமே இது இருக்கும். அப்படிங்கிறத தமிழ்ல அனாதி என்று சொல்லுகின்றோம். அனாதி இது ஒரு குறிப்பான வார்த்தை. அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பவும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும், ஃபியூச்சர்லையும் இருக்கும். அது நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது டென்ஸுக்கு டேபிள் போட்டு தருவாங்க. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். வாக்கு வாக்குடு வாக்குடு, கம்மு கேமு கம், ரைட்டு ரோட்டு ரிட்டர்ன். அதுபோல இருந்தது இருக்குது இருக்கும். அப்படி எது இருக்கோ அதுக்கு பேரு அனாதி என்று பெயர். இந்த 3மே அனாதி. எது 3 அனாதி? உயிரற்ற பொருள்களும் அனாதி, உயிருள்ள பொருள்களும் உயிர்களும் அனாதி, சிவபெருமானும் அனாதி. 3 பொருள் தான் இருக்கு, 3ம் அனாதி என்றால் 3ம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கு, என்றும் இருக்கும். என்றுமே இருக்கிறதுனால இதுக்கு அழிவு என்பதே இல்லை. என்றுமே இருந்ததுனால இது இந்த தேதியில 2021 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி இரவு 8:50க்கு தான் தோன்றுச்சு அப்படின்னு கிடையாது. யாராவது முட்டாள் சொல்லுவான், மில்கி வேல இருந்து மில்க்ல இருந்து கீ வே ஆயிடுச்சு, மில்க்ல இருந்து வெண்ணெய் வே ஆகி தயிர் வே ஆகி தயிர் கீ வே ஆகி கீ வே அப்படியே ஆயிடுச்சு சொல்லுவான். என்றும் இருந்தது. இது கடினமா? இது புரியலையா? இதுக்கு பெயர் அனாதி என்று பெயர். நேர்முக தேர்வில் இந்த கேள்வியை கேட்போம். 3 பொருள்கள் எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்போம். இதுக்கு பதில் சொல்ல தெரியாதா? அனாதியாக இருந்த பொருள்கள் எதுன்னு கேட்போம். அதுக்கு பதில் சொல்ல தெரியாதா? இந்த 3 பொருள்கள்ல அனாதியா இருந்தது எதுன்னு கேட்போம். ஐயா 3 தான் அப்படின்னு சொல்ல தெரியாதா? இது ஒரு தேர்வா? இதுல பாஸ் பண்ண முடியாதா? இந்த பாடம் என்ன அவ்வளோ கடுமையா இருக்கா? பதி பசு பாசம் இறைவன் உயிர்கள் ஜட பொருள்களாகிய இந்த உயிரற்ற பொருள்கள் இவை 3ம் என்றும் இருந்தன. இதான் அனாதி அப்படின்னு சொல்றோம். இந்த 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை. டைம் ஸ்கேல்ல ஒன்னா இருந்தாலும் குணங்கள் வேற வேற. இதான் இன்னும் கொஞ்சம் டீப்பா வரும். முதல்ல இது ஐஸ்கிரீம், இது அல்வா அப்படின்னு படிச்சுட்டு இப்போ ஐஸ்கிரீம்குள்ள நுழையிறோம். நம்ம ஐஸ்கிரீம்குள்ளேயே நிறைய இருக்கு.
கேக் இருக்கு, கப் இருக்கு, கோன் இருக்கு. அதுலேயே கோன்லேயே இத்தனை கோன் இருக்கு, கப்பில் இத்தனை கப் இருக்கு. அதெல்லாம் இன்னும் நிறைய படிக்க போகிறோம். எல்லாமே ஈஸியான பாடம் தான். இது கஷ்டமா அது? டைம் ஸ்கேலில் பார்த்தா பாஸ்ட் டென்ஸ்லையும் இருந்துச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் இருக்கும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த 3 பொருள்கள் சொல்கிறோமே, உயிரற்ற பொருள்கள் ஒன்று, உயிருள்ள பொருள்கள் ஒன்று, சிவபெருமான் ஒன்று. இது 3த்துக்கும் குணம் வேற தானே? இது என்ன உங்களுக்கே புரியாதா இது? உயிரில்லாத ஒரு பொருளுக்கும் உயிரில்லாத ஒரு பொருளுக்கும் குணங்கள் வேறையா தானே இருக்கும். இல்லை என்ன இதில் எப்படி நமக்கு சந்தேகம் வரும்? உயிர் இல்லாத உங்கள் வீட்டில் டேபிள் சேரு கண்ணாடி காத்தாடி எதையோ ஒன்று, இதெல்லாம் உயிர் இல்லாத பொருள்கள். உயிரோட பொருள்கள் பாம்பு பல்லி பூச்சி கரையான் நீங்கள் நான் எல்லாம் இருக்கிறோம், உயிருள்ள பொருள்கள். நம்முடைய அறிவு வேற, டேபிளோட அறிவு வேற. டேபிளுக்கு அறிவு இல்லை, நமக்கு அறிவு இருக்கு, ஓரளவு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பாடம் படித்தா நல்லா புரிஞ்சுக்கலாம். டேபிளுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு புரியாது, பதி பசு பாசம் புரியாது. இது என்ன ஒரு கடினமான பாடமா இது? ஸோ இந்த 3 பொருள்களில் இந்த உயிரற்ற பொருள் என்று சொல்லுகின்றோமே, அதுக்கு அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது, அது பாட்டுக்கு கிடக்கும். யூஸ் பண்ணால் யூஸ் ஆகும், உடச்சி போட்டால் உடச்சி கிடக்கும், பவுடர் ஆக்குனா பவுடர் ஆகும், திரும்ப ஒன்று சேர்த்தா ஒன்று ஆகும். டேபிள் கால் தனியாக டேபிள் தனியாக பிரித்தோன்னா பிரிச்சுக்கும். என்ன பண்ணுறோமோ அது பண்ணிட்டு பேசாமல் இருக்கும். அப்படி ஒன்று இருக்கு. இந்த உயிர் பொருள்கள் ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக அப்பப்போ திங்கக்கிழமை ஒரு சாமியை கும்பிடும், செவ்வாய்க்கிழமை ஒரு சாமியை கும்பிடும். ஆடி இந்த மாதம் என்ன ஆடியா, இந்த மாதம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகும். அடுத்த மாதம் என்ன ஆடி ஆவணி மாதம் எப்போ போகிறது? ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அப்போ வெள்ளிக்கிழமை போக வேண்டாம். ஆவணியில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயிலில் சாமியே கிடையாது. அதெல்லாம் ஒன்லி கேம்ப் டியூட்டி மாதிரி வருவாங்க. ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாமிக்கு உயிர் இருக்கும். ஆடி ஆவணி புரட்டாசி மாசத்துல, புரட்டாசியில வந்து வெள்ளி முடிஞ்சிருச்சு, ஞாயிறு முடிஞ்சிருச்சு, நடுவுல என்ன இருக்கு? சனி இருக்கு. புரட்டாசியில சனிக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போவோம். வெள்ளிக்கிழமைனா இன்னைக்கு என்ன கோயிலுக்கு? சனிக்கிழமை தானே போகணும். ஓஹோ, சிவபெருமான் அன்னைக்கு மட்டும் உயிரோட இருக்கிறாரு, இன்னைக்கெல்லாம் செத்து போயிட்டாரா? என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, 2வது வரியிலேயே எழுதியிருக்கிறார் மாணிக்கவாசகர். திருவாசகத்தை எழுதுனவங்களுக்கு அது தெரியும். சனி ஞாயிறுலாம் நமக்கு கிடையாது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2 ராகு கேதும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. டே சனி வாடா, முழங்கால் போடு, கையை மேல தூக்கு, நமச்சிவாய சொல், நமச்சிவாய் அப்படி சொல்லாத, நமசிவாயன்னு சொல். நமசிவாய அப்படி சொல்லுவான் சனி பகவான். உனக்குண்டு நீங்க ஏன் பயப்படணும்? 7.5 சனி பிடிச்சிருச்சு, 4.5 சனி பிடிச்சிருச்சு. நம்ம சனியை பிடிக்காம இருந்தா போறோம். சனிக்கு பயம் என்ன? திருநீர் வச்சவனை கண்டா அவனுக்கு பயம். ஐயோ இவன் நம்மளை பிடிச்சி நம்ம முட்டி தட்டிட்டானா என்ன பண்றது அப்படின்னு 9 கோள்களும் ஓடி போய் ஒளிஞ்சு போயிட்டு. அது செவ்வாய் தோஷமா இருந்தா என்ன, வெள்ளி தோஷமா இருந்தா என்ன, திருநீர் இருக்கா, உருத்திராக்கம் இருக்கா, நமச்சிவாயன் சொல்றானா, இப்ப எல்லாரும் பஞ்சபுராணம் படிக்கிறானா, எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருவான். ஆக 3 பொருள்களும் வேற வேற பொருள்கள். உயிருள்ள பொருள்களுடைய குணம் வேற, அதோட ஆற்றல் வேற. உயிரில்லாத பொருள்களுக்கு குணமும் இல்லை, ஆற்றலும் இல்லை, அறிவும் இல்லை, உயிரும் இல்லை. இது 2ஐயும் கட்டி காக்கின்ற சிவபெருமானுக்கு நிச்சயமாக உயிர் இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும், அவனுக்கு எல்லா வல்லமையும் அவனுக்கு இருக்க வேண்டும். கழுதையையும் மேய்க்கிறான், கல்லையும் மேய்க்கிறான் அப்படின்னா அவன் பெரிய மேய்ப்பனாக இருக்க வேண்டும். அதனால்தான் எல்லாருமே மேய்ப்பன் தொழிலை எடுத்துக்கொள்வார்கள். திருமூலராக இருந்தாலும் சரி, ஜீசஸா இருந்தாலும் சரி, நல்ல மேய்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்களை மேய்க்கின்ற தலைவன் என்று பெயர். செம்மறியாடு ஷீப் மேய்க்கிறவர் கிடையாது, ஆடு மேய்ப்பவர் கிடையாது. நம்மை போன்ற உயிர்களை மாடுகளை மேய்க்கின்றவர்கள். அதனாலதான் மாடு மேய்ப்பன் தொழில். கிருஷ்ணன் அந்த உருவத்தை தான் எடுத்துக்குவார், கோகுல கண்ணன். சரி, ஆக இப்போ சில மதங்கள் என்ன சொல்றாங்க? இந்த 3 பொருள் இருக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. இது இப்ப இல்லை, இது 1000 வருஷமா அப்படித்தான் இருக்கு. அப்படியே ஒருவேளை ஒத்துக்கிட்டாலும் என்ன சொல்லுவாங்க? அது ஒத்துக்கிறேன், ஆனா அந்த சிவன் இருக்கானே அதுல இருந்து தான் இந்த உயிர்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த உயிர்கள்ல இருந்து தான் இந்த உயிரில்லாத பொருள் எல்லாம் வருதுன்னு சொல்லுவான். எப்படா வரும்? உயிர் உள்ளதுல இருந்து உயிர் இல்லாதது எப்படா வரும்? எப்படி வரும்? உயிர் உள்ள சிவன்ல இருந்து நீ வந்தீனா நீ சிவனாவே இருக்கணும்டா முட்டாள். கோழி குஞ்சு பொறிச்சா கோழி குஞ்சு தாண்டா
மாட்டு குஞ்சா வரும். சிவன்ல இருந்து நம்ம வந்திருந்தோம்னா சிவபெருமானாக இருக்கணும்டா. நம்ம ஏன் இப்படி கருப்பாகவும் முடி கொட்டி போய் இருக்கிறோம்? அவன் எவ்வளவு அழகா இருக்கான், ஜடா அப்படி விரிச்சு ஆடினான்னா பிரபஞ்சமே ஆடும். நமக்கு பின்னு குத்துறதுக்கு கூட முடி கிடையாது. சிவன்ல இருந்து நான் வந்திருந்தேன்னாக்க எனக்கு ஏன் இப்படி இருக்குது? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதான் நம்முடைய பாடம். ரொம்ப எளிமையா இருக்கு. 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை. இது உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். ஆகையால் ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. இப்படி யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது இறைவனிடமிருந்து உயிர்கள் தோன்றவில்லை, உயிர்களிடமிருந்து இறைவன் தோன்றவில்லை. இது 5-6 உயிர் சேர்ந்துச்சுன்னா 5 இப்போ 5 செங்கல் வச்சோன்னா அவர் செவராயிடுதுல்ல. அது போல 5 உயிர்கள் சேர்ந்தா ஒரு சிவபெருமானை உண்டாக்கிடலான்னு ஒரு மதம் சொல்லுது. நீ மதம் பிடிச்ச யானையே பரவாயில்ல போல் இருக்குடா உங்க மதத்துக்கு. 5 உயிர்கள் சேர்ந்தா எப்படா சிவபெருமானை உருவாக்க முடியும்? இப்படியெல்லாம் சொல்றதுனால தான் இந்த நம்ம ஒரு இதையும் விளக்கம் கொடுத்துருக்குறோம். அப்படி யாராவது சொன்னா நம்பாதீங்க, இப்படி யாராவது சொன்னா நம்பாதீங்கன்னு நம்ம இங்கேயே சொல்லி கொடுத்துட்றோம் அவங்கள. சரி, உயிர்களிடம் இருந்து இறைவன் தோன்றவில்லை, இறைவன் மற்றும் உயிர்களிடம் இருந்து மலம் தோன்றவில்லை, ஜடப்பொருள்கள் தோன்றவில்லை. இறைவன் ஒன்றை படைக்கிறான் அப்படின்னா மோசமானதை படைப்பான் அவன். அதனால இந்த 3 பொருள்கள் ரொம்ப 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 சிம்பிளான பொருள்கள். உயிர் உள்ளவை, உயிரற்றவை, சிவபெருமான். 3 வேற 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 பவர், வேற வேற நாலேஜ், வேற வேற கெப்பாசிட்டி. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன டிஃபிகல்ட்டி இதுல? பிசிக்ஸ் வேற, கெமிஸ்ட்ரி வேறன்னு புரிஞ்சுக்க தெரியுது, சிவன் வேற உயிர்கள் வேறன்னு தெரிஞ்சுக்க முடியலையா? அருமை எளிமையான பாடம். சுருக்கமாக சொன்னால் இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய 3ம் ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. இப்போ ஒன்னுல இன்னொன்னு தோன்றல, 3மே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3மே அனாதி பொருள்கள். இப்ப சிவபெருமான் என்னைக்கு இருந்தாரோ அன்னைக்கே நம்மளுடைய உயிர் இருந்தது. இந்த உடல் இல்லை, இந்த உடல் ஐஸ் பெட்டிக்கு போயிடும். ஒன்று ஐஸ் பெட்டிக்கு போகும், இல்லைன்னா கரையானுக்கு போயிடும், காக்காய்க்கு போகும், கழுகுக்கு போகும். உயிர் அது சிவபெருமானை நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஆக இந்த உயிர் அன்றே இருந்தது, சிவபெருமான் அன்றே இருந்தார். இந்த மலம் என்று சொல்லக்கூடிய அறிவற்ற பொருளும் அன்றே இருந்தது. இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு எஜமான், நாய், கல். நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இது அப்போ தோன்றிய உதாரணம். நான் சொல்ற உதாரணங்கள் எல்லாம் இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே இந்த உதாரணத்தையும் விட்டுட்டு போயிடணும். இதையே எடுத்துக்கிட்டு கடைசி சாப்டர் வரைக்கும் போகக்கூடாது. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், ஒரு வீட்டில் ஒரு எஜமான் இருக்காரு, ஒரு கல், ஒரு ஸ்டோன் ஒன்று இருக்கு, வீட்டில் ஒரு டாக் ஒன்று இருக்கு. இது 3ம் வேற வேற கெப்பாசிட்டி, வேற வேற இன்டெலிஜென்ஸு, வேற வேற கேரக்டர். அதனால கல்லுல இருந்து தான் எஜமான் பிறந்தாருன்னு சொன்னாக்க அந்த கதையை நம்புறதுக்கு நம்ம தயாரா இல்லை. கல்லுல இருந்து தான் நாய் பிறந்தது அப்படின்னா மாட்டோம். நாய் ஒரு கல்லு குட்டி போட்டுருச்சு, நாய் குட்டி கல்லா விழுந்துருச்சு அப்படின்னா, கல்லா குட்டி போடாது. எந்த நாயும் கல்லு குட்டி போடாது, கண்ணு குட்டி தான் போடும், கல்லு குட்டி போடாது. அதனால இது ஒன்றிலிருந்து ஒன்று வரவில்லை, 3மே அன்றும் இருந்தது பாஸ்ட் டென்ஸ்ல, இன்றும் இருக்கு பிரசன்ட் டென்ஸ்ல, என்றும் இருக்கும் ஃபியூச்சர் டென்ஸ்ல. நம்ம செத்து போயிடுவோம், நம்ம பேரம்பேத்திகள்லாம் செத்து போயிடுவாங்க, அவங்க பேரம்பேத்திகள்லாம் செத்து போயிடுவாங்க. இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம், 1,00,000 ஆண்டுகளுக்கு அப்புறம், 1 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம், கோடானு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமும் நம்முடைய உயிர் இருக்கும் இருக்கும் இருக்கும். நம்முடைய உயிரை சிவபெருமான் கூட அழிக்க மாட்டார். நம்மளுடைய உடலை நாய் கூட அழிக்கும். அதான் அதோட வெயிட்டேஜ். ரோட்ல போனா நாய் பப்ளிக் நாய் நம்மளை கடிக்குது. என்ன நாய் அது? ஏதோ ஒரு நாய் சொல்லுவாங்க. அந்த நாய் நம்ம உயிரை கடிக்க முடியாது, உடலைத்தான் கடிக்க முடியும். நம்ம சொந்தக்காரனெல்லாம் உயிரை திட்ட முடியாது, உடலைத்தான் திட்ட முடியும். நம்ம சொந்தக்காரனெல்லாம் நம்மளை அடிக்கணும் அப்படின்னா உடலைத்தான் அடிக்க முடியும், உயிரை அடிக்க முடியும். ஆக உயிர் வேற, உடல் வேற, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தோன்றிய பொருள்தானே அழியும், தோற்றமே இல்லாத 3 பொருள்களும் எப்படி அழியும்? ஃபியூச்சர் டென்ஸ்லையும் அது இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? சிவபெருமான் எது வரைக்கும் இருக்கிறாரோ அது வரைக்கும் நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன். சத்தியம், கேரண்டி, 500% கேரண்டி. சிவபெருமானே எழுதி கையில் போட்டு கொடுத்துருக்கிறாரு, நான் சொல்றதை நம்பாதீங்க. ஆக இதுதான் சைவ சித்தாந்தத்தோட அடிப்படை கொள்கைகள். 2 கொள்கையை முடிச்சாச்சு. ரொம்ப இது பெரிய பட்டிமன்றத்தில் உட்காந்து பேசலாம்.
இது புரியாதவன் 799 கோடி பேர் இருக்காங்க. புரிஞ்ச 1 கோடியில் நீங்களும் நானும் ஒரு ஆளாக இருக்கும். மொத்தமே 3 தான் இருக்குது. உயிரில்லாத பொருள்கள், உயிருள்ள பொருள்கள் ரெண்டையும் கட்டி காக்கின்ற சிவபெருமான். இது 1. இது 3மே பாஸ்ட் டென்ஸ்லையும் இருந்துச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸ்லையும் இருக்கும். இது 2வது உண்மை. 3வது உண்மை, சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கை அப்படின்னு ஒன்று சத்காரியவாதம் அப்படின்னு சொல்கிறோம். சத்து காரியவாதம். சத் என்றால், சத்துனா உண்மை, சத்தியமா, சத்தியம், சத்யா அப்படிலாம் சொன்னால் உண்மையானவளே அப்படின்னு அர்த்தம். அங்குலட்சுமி, அங்குலட்சுமி. சத் என்றால் என்றும் உள்ள பொருள், காரியம்னா செயல்படுவது, வாதம் அப்படின்னா கொள்கை, கொள்கைனா தீசிஸ், தீசிஸை தான் சத்காரியவாதம் என்று சொல்கிறோம். ஒரு பொருள் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கான விடை காணும் தத்துவ விளக்கம்தான் இந்த சத்காரியவாதம். இந்த சத்காரியவாதம் அது இதுன்னு சொல்லி எங்களை போகிற ஆசிரியர்கள் உங்களை பயமுறுத்தும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எங்களை கண்டு பயப்படுவீங்கிறதுனால பயமுறுத்தும். ஆனால் இதில் பயமுறுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப 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 எளிமையான பாடம். கை நாட்டு கூட படிச்சிடலாம். கை நாட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு கிராமப்புறங்கள்லையும் வீட்லையும் டிவிலையும் நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு வந்தால் நெருப்பு இல்லாமல் புகையாது, ஏதோ இருக்கு, இல்லைன்னா வருமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாடு கவர்னருக்கு வந்து இந்த வாரத்தோட அவருக்கு டேர்ம் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து புது கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. ஒன்று இவரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா வேற கவர்னர் வரணும். இப்போ கவர்னர் 5 days டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறோம்? நெருப்பு இல்லாமல் புகையாது. கவர்னர் என்ன சொன்னார்? நான் சும்மா என்னோட பர்சனல் விசிட் போகிறேன், டெல்லி சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பெரிய சயின்டிஸ்டாக இருந்ததான் சொல்ல முடியுமா? நம்ம வீட்டு சமயக்காரியே சொல்லுவார், நெருப்பு இல்லாமல் புகையாது. அதுக்கு பேர் சத்காரியவாதம்னு சொல்கிறோம். புகை வருது அப்படின்னா ஏதோ ஒன்று ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம். நெருப்பாக இருக்கிறதுனால தான் புகையாக வெளியில் தெரியுது. புகை வருது, ஸ்மோக் இருக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஃபயர் இருக்குது. சின்ன ஃபயரோ பெரிய ஃபயரோ, மேலேயோ கீழேயோ எங்கேயோ ஃபயர் இருக்கிறதுனால தான் புகை வருது. இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு. சரி, நெருப்பு இருக்கிறதுனால தான் புகையுது. நெருப்பு என்பது காரணம், இங்கிலீஷில் காஸ். புகையா வெளியில் தெரிகிறது காரியம், இங்கிலீஷில் எஃபெக்ட். காரண காரியம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. நெருப்பு இல்லாமல் புகை இல்லை. புகை இருக்குன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரியம் இருக்குன்னா காரணம் இருக்கு. நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் வந்து, அண்ணே நீங்கள் பெரிய என்ன உலகமே உங்களை பாராட்டுதுங்கண்ணே, நீங்கள் வந்து குறுகிய காலத்திலேயே பெரிய ஆள் ஆயிட்டீங்கண்ணே அப்படின்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்புறம் மெதுவாக அப்படியே நம்ம கோயிலுக்கு ஒரு 10,000 டொனேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு காதை கடிப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ நெருப்பு இல்லாமல் புகையாது. இன்னும் சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க, ஏதோ குடுமி சும்மா ஆடாது, சோழையன் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தான் ஆடுது என்று அர்த்தம். இதைத்தான் சத்காரியவாதம்னு நம்ம ஒரு பெரிய பேர் வச்சு பயமுறுத்தி சொல்லியிருக்கிறோம். இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. தோன்றி இருக்குன்னா இருக்குன்னு அர்த்தம். Law of cause and effect. Every effect in this universe has got a cause. எந்த ஒரு விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த வகுப்பை நான் நடத்துகின்றேன், ஒரு காரணம் இருக்கு. இந்த வகுப்பை நீங்க கவனிக்கிறீங்க, ஒரு காரணம் இருக்கு. சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்க, ஒரு காரணம் இருக்கு. சமைக்க போறோம், ஒரு காரணம் இருக்கு. சாப்பிடுறோம், காரணம் இருக்கு. பாத்ரூம் போறோம், காரணம் இருக்கு. ஆக எந்த செயல் இந்த பிரபஞ்சத்தில் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது என்ன பெரிய ஏரோநாட்டிக் சயின்ஸா இது? லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறவனு கூட தெரியும், நெருப்பு இல்லாமல் புகையாது. அதுக்கு பேர் சத்காரியவாதம் என்று பெயர். ஒரு காரணம் இருக்குன்னா அது காரியம் ஆகும். இன்னைக்கு ஆகலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஆகும். இன்னைக்கு நம்ம திருவாசகத்தை 1000 பேர் எழுதணும்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அது காரியமாகுது. இந்த காரியம் ஒரு காலத்துல காரணமாகி அதுல இருந்து பெரிய காரியம் வரும். மாயையிலிருந்து மாயேயம் வரும். 1,00,000 பேர் எழுதுவாங்க திருவாசகத்தை, 1,00,00,000 பேர் எழுதுவாங்க. நாமார்ச்சனை மாதிரி திருவாசகம் 1,00,00,000 பேர், 1,00,00,008 எழுதுவாங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் போட்டோ போட்டு மாலை வச்சிருப்பாங்க நமக்கு. ஆக இந்த காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இருக்குன்னா காரணம் இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதை வைத்துதான் எல்லா பட்டிமன்றத்திலும், எல்லா இந்த சமய கோர்ட்டுகளிலும், எல்லா பெரிய அறிவாளின்னு பேசுறவன் எல்லாரையும் தலையில தட்டிடே உட்கார்ற அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே ஃபார்முலா நம்ம கையில இருக்கிற ஆயுதம் இது, சர்க்காரியவாதம். வேற எந்த மதத்துல ஏதாவது நீங்க யாராவது கூப்பிடுங்க ஒரு மதத்துக்கு, அங்கே வாப்பா, யாருப்பா அவங்க கடவுள்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்க கடவுள் ஒரு கோமாஸ், அவர் தான் எங்க கடவுள். சரிப்பா, அவரு என்னப்பா எங்க தோன்றினார்ப்பா? அவர் பெத்தலஹேம்ல தோன்றினார். சரிப்பா, அவர் அப்பா அம்மா யாருப்பா? அப்பா அம்மா அவர் பேரு காத்தாயி முக்கப்பாவும். விடுப்பா, அவருக்கு பேர் கடவுள் இல்லப்பா. எவனுக்கு அப்பா அம்மா இல்லாம தோன்றினானோ அவன் தான் கடவுள். அப்பா அம்மாவோட பிறந்தவனுக்கு பேர் பிறவின்னு பேர். திருஞான சம்பந்த பெருமான் கடவுள் கிடையாது, பிறவி. திருநாவுக்கரசர் பிறவி. அவங்க ஏதாவது ஒரு அருளாளர்களாக வந்திருக்கலாமே தவிர பிறவி இல்லாதவன் சிவபெருமான் மட்டுமே. காத்தாய் முத்தாய் கற்பாய் அந்தனார் இந்தனார் எல்லாம் அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டின்னு கேளு. ஹூ ஆர் யூ? ஹூ இஸ் யுவர் ஃபாதர்? ஹூ இஸ் யுவர் மதர்? வாட் இஸ் யுவர் ரோல்? உனக்கு எங்கேருந்து பணம் வருது? உனக்கு எங்கேருந்து ஆற்றல் வருது? உனக்கு எங்கேருந்து அறிவு வருது? நான் சொல்கிற குறைகள் எல்லாம் எனக்கு தீர்த்து வைக்கிறியே, நீ யார் மூலமாக அதை தீர்த்து வைக்கிற? இப்போ ஒரு மினிஸ்டருக்கு பிஏ இருக்காருன்னா, மினிஸ்டர் பிஏக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவர் உடனே அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார். எப்படி முடிச்சு கொடுக்குறார்? மினிஸ்டர் இருக்கிறதுனால, அவர் பதவியில் இருக்கிறதுனால பிஏ முடிக்கிறார். அப்போ நீ எங்கேருந்து இந்த அருளை பெறுகிறாய் சாமின்னு நீங்கள் கும்பிட்ற சாமி கிட்ட கேளுங்க. உனக்கு அருள் கொடுக்குறவன் யாருன்னு சொல்லி நான் நேரடியாக அவனே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படி தான் நினைப்போம். கடையில் போய் ஒரு பொருளை கேட்கும்போது எவ்வளோ இது 100 ரூபாய், இவன் எங்கேருந்து ஹோல்சேலில் வாங்குறாங்க? ஓ, நாகர்கோவிலேருந்து வாங்குறாங்களா? இப்போ நேரடியாக அங்கேயே கான்டாக்ட் பண்ணால் 80 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இந்த அறிவு நமக்கு இருக்குது. இந்த அறிவை இந்த ரீட்டைலில் இருக்கிறவன்ட்டு எல்லாம் போய், ஐயா சனிக்கிழமை சாமி எனக்கு மூட்டு வலியை சரி பண்ணு, ஐயா வெள்ளிக்கிழமை சாமி பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், ஐயா செவ்வாய்க்கிழமை சாமி எனக்கு என்னப்பா குழந்தை பிறக்கணும், என் மகனுக்கு குழந்தை பிறக்கணும், இப்படின்னு தெரு தெருவாக போய் ஐயா சோறு ஐயா சோறு, அம்மா சோறு, அம்மா பிச்சைன்னு அலையாம இந்த சாமிகள் எல்லாம் எங்கிருந்து ஒருவன்கிட்ட இருந்து பவரை பெறுகிறதோ, எங்கிருந்து காசை பெறுகிறதோ, செல்வத்தை பெறுகிறதோ, ஞானத்தை பெறுகிறதோ அந்த தலைவன் சிவபெருமான். ஏன் சொல்றேன்? இருக்கிறது 3 பொருள் தானே. அடிப்படைக்கு வந்துட்டோம். ஆக காரண காரியம் என்பது அடிப்படை சப்ஜெக்ட். இது நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பின்னாடி வேற யாராவது சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, அவங்க சொன்னாக்க நம்ம ஏற்றுக்குவோம். இதோ சொல்கிறாரு பாருங்க. சத்காரியவாதத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில உதாரணங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். மண் காரணம், பானை வந்து காரியம். ஒரு மண்பானை பார்க்குறோம், சம்மர் டைமில் தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு மண்பானை இருக்குது. இந்த மண்பானை இருக்குது, ஓகே, இது ஒரு காரிய பொருள், உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். இப்போ இது பானை இருக்கு அப்படின்னா மண்ணுன்னு ஒன்று இருந்திருக்கணும். இது தெரியாதா அவனுக்கு? இதுக்கு என்ன பெரிய ஐஐடியில் படிக்கணுமா? ஏண்டா பானை வந்தால் மண்ணிலேருந்து தாண்டா செஞ்சுருப்பான். விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் பண்ணால் மண்ணிலேருந்து தாண்டா செஞ்சுருப்பான். ஏதோ பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பான், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்டா. இதில் என்ன நமக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு? ஆக பானை என்பது இப்போ இருந்தால் இது மண்ணிலிருந்து தோன்றி இருக்க வேண்டும். இப்போ காரணம் மண்ணாக இருக்கும். இது ஒரு அறிவு, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. 50% தான் ஓவர். இப்போ முக்கியமானது தெரிஞ்சுக்குவோம். மண் அதுவே பானை ஆயிடுமா? இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவு இருக்கு, பாக்ஸில் போட்டு மூடி வச்சிருக்கிறோம். அணில் சேமியா, அணில் பாக்ஸு, அதில் மூடி வச்சிருக்கிறோம். மணி 9 ஆச்சு. அதுவே அப்படியே சப்பாத்தியா பூரி ஆயிடுமா? எப்படிடா ஆகும்? அப்படியான வீட்டில் லேடிஸ்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. எப்படி ஆகும்? சரி, சப்பாத்தி பூரி வந்துச்சு, ஆனால் மாவுன்னு ஒன்றும் கிடையாது. அடே முட்டாள், அது எப்படிடா இருக்கும்? என்னடா சமயம் நீங்கள் வச்சு நடத்துறீங்க? அதுக்கு எதுக்குடா பெரிய பெரிய
பில்டிங் கட்டி வச்சிருக்கிறீங்க. சப்பாத்தி பூரி வரும், ஆனால் மாவுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சமயத்தில் சொல்கிறோம். மாவுன்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து சப்பாத்தி பூரி வராது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் டார்வின் மாதிரி ஒருத்தன் என்ன சொல்கிறான், மாவுன்னு ஒன்று இருக்குது, மாவு 10 நாட்கள் ஆனால் அதுவே என்ன சொல்கிறது, பரிணாம வளர்ச்சியில் 10 நாட்களில் சப்பாத்தி ஆகும், 15 நாட்களில் பூரி ஆகும்னு சொல்கிறான் டார்வின். எப்படா? எங்கள் வீட்டு பொம்பளைங்கள்ட்ட கேட்டால் எடுத்து அடிப்பாங்க அவங்க. அப்படியெல்லாம் ஆச்சுன்னா நாங்களாம் உட்காந்து டிவிக்கிட்டே உட்காந்துருவோம், நீங்களே சப்பாத்தி வேலை பூரி போட்டு சாப்பிட்டுக்கலாமே ஆம்பளைங்கன்னு சொல்லிடுவாங்க. எப்படா ஆகும்? ஆக மண் பானை ஆகிறது என்றால் யாரோ ஒரு தாய் அங்கே இருந்து அந்த மாவை பிசைஞ்சு அதை உருட்டி அடித்து ஊற வச்சு அது எண்ணெய் காய வச்சு அது உள்ளே போட்டு எடுத்து மேலே எண்ணெய் துளிகளோடு அவள் பாவம் கொண்டு வந்து பூரியை நம்ம பிளேட்டில் வைக்கிறதுக்குள்ளேயும் படாத பாடுபட்டு போயிடுவான். ஆக யாரோ ஒரு பெண் இந்த மாவை சப்பாத்தி ஆக்கியிருக்கா, பூரி ஆக்கியிருக்கா. இந்த அறிவு உனக்கு இல்லைன்னா நீ என்னடா ஆண்மகன்? மனிதன். ஆண்மகனை விட்டுருங்க, பெண்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன். கர்த்தா என்று சொல்லுவார். யாரோ ஒருத்தன் பண்ணியிருக்கணும். இது ஓ ஜாமியாவே வச்சுக்கப்பா, ஓ ஜாமி தான் பண்ணிச்சுன்னு வச்சுக்க. நீ யாரை கும்பிடுற? குப்பாராவுன்னு ஒருத்தர் கும்பிடுறியா? சரி, குப்பாராவு தான் இதை பண்ணாருன்னு வச்சுக்க. அதை வச்சு முதல்ல ஓ ஜாமியே பண்றதா வச்சுக்க தம்பி. அப்புறமா உன் ஜாமியோட ஜாதகத்தை அப்புறம் பார்ப்போம். உன் ஜாமி பண்ணி தான் இது வருதுங்கிறத ஏற்றுக்கொள். இதுதான் சர்க்காரியவாதம். ஆக மண்ணு தானா பானையாயிடாது. பானை பண்றவன் மண் இல்லாம பானை பண்ணிட முடியாது. பானையாவே காலம்பௌரா இருந்துராது. அடுத்த மழை பெஞ்சா வெயில் அடிச்சா எர்த்துக்குவேக் வந்துச்சுனாக்க எல்லாம் உடஞ்சி திரும்ப மண்ணாயிடும். ஆக இந்த குயவன் மண்ணை பானையாக்குவான், பானை மண்ணையாக்குவான், உலகத்தை படைப்பான், உலகத்தை அழிப்பான், உலகத்தை காப்பான், உலகத்தை அருள்வான். அப்படி செய்யக்கூடிய அந்த குயவன் பெயர் சிவபெருமான் என்று பெயர். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் அசைந்தால்தான் மண்ணே பானையாகும், மாவே சப்பாத்தி ஆகும். எவன் தலைவன்கிறதுக்கு நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டும். சரி, சத்காரியவாதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது என்ன சொல்லுது, உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. இருந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. இது என்ன பெரிய சயின்ஸா? அது எல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் சைவ சித்தாந்தம் ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். உள்ளதுதான் தோன்றும், இல்லது தோன்றாது. என்னது இதுல என்ன இருக்கு? ஆப்பையில இருந்தா, பானையில இருந்தாதான் ஆப்பையில வரும், பையில இருந்தாதான் எடுத்து வெளியில விடலாம், பேங்க்ல பணம் இருந்தாதான் கார்டு ஒர்க் பண்ணும். இது பெரிய சயின்ஸா? அது இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல பெரிய கொள்கைன்னு நினைச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியான பாடம். சர்க்காரியவாதம் இயற்பியல் அடிப்படையில் உள்ள ஆற்றல் மாறா கோட்பாட்டை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதை ஒத்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நியூட்டன் சைவ சித்தாந்தத்தை ஒரு அளவு புரிந்து கொண்டு எழுதியிருக்கிறார்னு அர்த்தம். சைவ சித்தாந்தம் தோன்றியது எப்போ? ஐசக் நியூட்டன் தோன்றினது எப்போ? நூல் எழுதும்போது ஐசக் நியூட்டன் சொன்னதை வச்சு இவர் பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லுவோம். ஐசக் நியூட்டன் எப்போ பிறந்தாரு? இந்த தாத்தா பாட்டன்லாம் எப்போ பிறந்தாங்கடா? நியூட்டன் சொன்னா ஏத்துக்குவோம், மெய்கண்டார் சொன்னா நமக்கு சந்தேகமா இருக்கு. நியூட்டன் என்ன சொல்றாரு? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சிவகாமியை, பராசக்தியை, பார்வதியை, மீனாட்சியை, காமாட்சியை, விசாலாட்சியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அவள் காமாட்சியா இருக்கிறவள் மீனாட்சியா இருக்கலாம், மீனாட்சியை விசாலாட்சியா மாத்தலாமே தவிர அவளை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சிவம் மட்டும்தான் முடியும். அதுக்கு பேரும் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, எனர்ஜி. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். எனர்ஜின்னா தமிழ்ல என்ன? சக்தி. சக்தின்னா யாரு? பராசக்தி. பேர் மாற்றம் கூட பண்ண முடியாது. நிறைய மாற்று சமய ஆலயங்கள் எல்லாம் நம்ம கோவில் இருந்த இடத்துலயே அவங்க கோயிலை கட்டியிருக்கிறாங்க. சென்னையில் மயிலாப்பூரா இருந்தாலும் சரி, வேதாரண்யமாக இருந்தாலும் சரி, நம்ம சாமியை கீழே, காசியாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் சரி, நம்ம சாமியை கீழே வச்சு மேலே கட்டியிருக்கிறாங்க. இல்லைன்னா அங்கிருந்து அருள் கிடைக்காது. அருள் எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சிவலிங்கத்திலேருந்து வருது. அதுல இருந்து தான் ஆற்றலை ஆக்குறது அழிக்கிறதெல்லாம் முடியும். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் மறைந்தால் அது இன்னொரு வகை ஆற்றலாக வெளிப்படும். அது சயின்டிஃபிக்காக நமக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம எலக்ட்ரிசிட்டியை சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது? கோல் பிளான்ட் வச்சுக்கலாம், தெர்மல் பவர் பிளான்ட் வச்சுக்குவோம். தெர்மல் பவர் பிளான்ட்ல என்ன பண்றாங்க?
ஒரு பக்கம் வாட்டரை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறதுக்கு கோல் யூஸ் பண்ணுறாங்க, நிலக்கரி யூஸ் பண்ணுறாங்க. நிலக்கரியை வச்சு நம்ம வீட்டில் விறகு சமைக்கிற மாதிரி நிலக்கரியை ஃபயர் பண்ணி தண்ணியை கொதிக்க வைக்கிறாங்க. இப்போ என்னாச்சு, இந்த நிலக்கரியில் இருக்கிற நெருப்பு ஆற்றல் அந்த நீர் ஆற்றலாக மாறி அது நீராவியாக மாறுது. நீராவியை எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பர் ஹீட் பண்ணுறாங்க. அதை இன்னும் ஹீட் பண்ணுறாங்க. அதை இன்னும் ஹீட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் மெக்கானிக்கலில் டர்பைன் ஒன்று இருக்குது, இந்த டர்பைனில் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது டர்பைன் சுற்றுது. இப்போ என்னாச்சு, இந்த நெருப்பு ஆற்றலானது, நீர் ஆற்றலானது, நீராவி ஆற்றலானது இப்போ மெக்கானிக்கல் ஆற்றல் ஆயிடுச்சு, இயந்திரவியல் ஆயிடுச்சு. இயந்திரவியலில் டர்பைன் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே, நம்ம போட்ட கோல் நிலக்கரியெல்லாம் இப்போ இதை சுற்றுறதுக்கு தான் பயன்பட்டு இருக்கு, இன்னும் கரண்ட் வரல. இந்த மெக்கானிக்கலாக இதை சுற்றிக்கிட்டு இருக்கிறத பக்கத்தில் ஆர்மச்சோர்னு ஒன்று போட்டு அதில் சவுத் போல் நார்த் போல் போட்டு காப்பர் வயரை அது உள்ளே வச்சுட்டாக்க பிட்வீன் 2 கண்டக்டிவ் இதில் நடுவில் ஆர்மச்சூர் கட் பண்ணிச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதை வந்து கட் பண்ணிச்சு அப்படின்னாக்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ என்ன ஆயிருக்கு, கரண்ட் ஆயிருக்கு. கரண்ட்லேருந்து என்ன ஆயிருக்கு, மோட்டர் ஆயிருக்கு. மோட்டர்லேருந்து என்ன ஆயிருக்கு, ஃபேன் ஆயிருக்கு. இப்படி பராசக்தியை நீ வந்து இவ என்ன சொல்கிறது, ஓம் சக்தி, அபிராமி அப்படின்னு பேரை மாற்றி கூப்பிடலாமே தவிர ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு நியூட்டன் சொல்லியிருக்கிறார்ப்பா. நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இல்லது தோன்றாது, உள்ளது தான் தோன்றும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே மண்ணு பானை உதாரணம் சொல்லிட்டேன், இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பாலில் வந்து உரமோர் விடுவோம் நைட்டு. பெண்களுக்கு இது ஒரு வழக்கமான ஒரு இது. உரமோர் விடுவது, உரைமோர், கொஞ்சம் மோர் விடணும். உரைமோர் காமன். உங்களுக்கு 2 கப்பில், ஒரு கப்பில் பால் சுட வச்ச பால் ஆறி இருக்குது, இன்னொரு கப்பில் வந்து வாட்டர் இருக்குது, தண்ணி இருக்குது. இப்போ 2துலேயும் உரைமோர் விடுங்க. இதுலேயும் கொஞ்சம் விடுங்க, அதுலேயும் கொஞ்சம் விடுங்க. காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், இது என்ன ஆயிருக்கு, அது என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். பாலில் விட்டது தயிர் ஆயிருக்கும், தண்ணியில் விட்டது தண்ணி ஆயிருக்கும். உரைமோர் சேம். ஏன் இதில் தயிராச்சு அதில் ஆகலை? இதில் தயிர் ஆகக்கூடிய தன்மை ஏற்கனவே இருந்ததால் தயிராச்சு. நீரில் தயிர் ஆகக்கூடிய தன்மை இல்லாததால் எவ்வளோ இன்னொரு 1 லிட்டரு நீங்கள் உரைமோர் விட்டாலும் அது தயிராக மாறாது, மாறாது, மாறாது. உள்ளது தான் தோன்றும், இல்லாதது தோன்றாது. பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், பானையில் இல்லைன்னா அகப்பையில் வராது. பேர் சத்காரியவாதம் என்று பெயர். ஈஸியாக தானே இருக்கே, இதை விட ஈஸியாக எப்படி படிக்கிறது? பாலில் தயிர் நுட்பமாக சூக்குமமாக கண்ணுக்கு அப்படியா? இப்போ பாலில் எனக்கு தயிரை காட்டு, பகுத்தறிவாதியோட கேள்வி. உனக்கு பேர் பகுத்தறிவாளன் பேர். உனக்கு பாலையே ஃபுல்லாக தெரியாதுரா, பாலே உங்க கண்ணுக்கு சரியா தெரியல, உனக்கு எப்படா அதுக்குள்ள இருக்கிற தயிர் எப்படா தெரியும்? அதுக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? பாலுக்குள்ள தயிர் இருக்கு, அதுக்குள்ள வெண்ணெய் இருக்கு, அதுக்குள்ள நெய் இருக்குடா முட்டா. கெட் அவுட், சட்டையை கலட்டு, வெள்ளை சட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஷர்ட் ஒன்று 40 சைஸ்க்கு வாங்கி கொடுத்து அனுப்புங்க, ஒயிட் ஷர்ட். அவனுக்கு பாலில் நுட்பமாக சூக்குமமாக கண்ணுக்கு தெரியாமல், இந்த கண்ணு ஊனக்கண்ணு, பூனைக்கண்ணை விட கேவலமானது. பூனைக்கண்ணு கூட இரவுல தெரியும். பூனை இரவுல பார்க்கறத இந்த கண்ணால பகல்ல கூட பார்க்க முடியாது. அப்புறம் இந்த கண்ணை வச்சு சிவபெருமானை எப்படிடா பார்க்குற? ஓம் பூனை பார்க்கறதே உன்னால பார்க்க முடியாது, நீ சிவபெருமானை எங்கடா பார்க்க போற? இந்த கண்ணை வச்சுக்கிட்டு ஷோமி வெர் இஸ் காட், ஷோமி. கண்ணு இது மாயக்கன்றா, இது பூனைக்கண். உன் கண்ணுக்கு தெரியாதது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உன் செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது, நீ சிவபெருமானை எப்படி போய் பார்க்கறது? இடியட். ஒயிட் ஷர்ட் போடுன்னு சொல்லி ஷர்ட் மாற்றி கொடுத்து அனுப்புங்க. எல்லாம் கையில் 2 ஒயிட் ஷர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு சட்டை போட்டிருந்தான்னா மாற்றி விடுங்க சட்டையை. இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். கோடி ஆண்டுகள், 1000 கோடி ஆண்டுகள், லட்சம் கோடி ஆண்டுகள், கோடி 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 கொடோ கொடோ கோடி கொடோ கோடி கொடோ கோடி கொடோ கோடி கொடோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னால சிவபெருமான் இருந்தான் என்றால் நீங்களும் நானும் இப்போ உயிரோடு இருக்கிற அனைத்து உயிர்களும் அன்றே இருந்தது. சிவபெருமானுக்கும் நமக்கும் ஒரே வயதுதான். நம்ம அவனுக்கு சீனியரும் இல்லை, ஜூனியரும் இல்லை. நம்ம அவனுக்கு சமம். நம்ம பர்த்டே கொண்டாடுறதுனா அவன் பர்த்டே கொண்டாடும் போது நம்மளும் பர்த்டே கொண்டாடலாம். அவனுக்கு டெத் டேன்னு வரும்போது நமக்கும் டெத் டே ஆயிடும். அவனுக்கு பர்த்டே இல்லைன்னா நமக்கு பர்த்டே இல்லை. அவனுக்கு டேட் ஆஃப் டெத் கிடையாதுன்னா நமக்கு டேட் ஆஃப் டெத் கிடையாது. எந்த வகையிலையும் நம்மளை டைம் ஸ்கேலில் சிவபெருமான் நமக்கு முன்னாடி தோன்றல, பின்னாடி இருக்க முடியாது.
உயிரெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் ஒரு 1000 வருஷம் அவர் இருந்துட்டு அப்புறமா வருவார். இந்த கதையெல்லாம் நமக்கு ஆகாது. இந்த உடலை அவர் அழிச்சு போட்டுடலாம். அது பவர் அவர்கிட்ட இருக்கு. அவர் கொடுத்த உடல் அவர் எப்போ வேணாலும் எடுத்துக்குவோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிறந்த சிவனடியார், பிரஸ்ல வேலை செய்கிறவர், மிஷின்ல அவரோட விரல் உள்ள மிஷின்ல மாட்டிக்கிட்டு இந்த விரல்லாம் கட் ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு சிவபெருமான் மேல. வாடா அப்படின்னு திட்டேன். ஏன் விரல எடுத்துக்க, அவர் விரல கூட. அவர் எவ்வளவு பெரிய அடியார், உளவார பணி பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. நான் ஒரு இது என்ன சொல்றது, அரகுர அடியார். இந்த விரலை எடுத்துக்க, அவர் விரல வளர வை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேல ஒரு வாரம் கோபமா இருக்கு. இந்த அடியாரை நினைச்சு தினந்தோறும் அழுவேன். அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, அவருக்கு போய் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது உண்மைதானா, அப்படி இப்படின்னு நானும் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு அவரை போய் பார்க்கறது கூட எனக்கு அவ்வளோ மனசுல அவ்வளோ தைரியம் இல்லை. எப்படி அவரை பார்க்கறது விரல் இல்லாம, அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழியா எப்படியோ போய் அவரை போய் பார்த்து என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு. அவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கிட்டான், பொருள் அவனோடது, நம்ம எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறார். பொருளாதாரத்துல என்னை விட அவர் கொஞ்சம் கம்மியானவர்னு வச்சுக்கோங்க. ஆனா அருளாதாரத்துல என்னைய விட எத்தனையோ படி மேல இருக்கார். கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி. ஆக சிவபெருமான் நமக்கு உடலைத்தான் கொடுக்க முடியுமே தவிர உயிரை சிவபெருமான் கொடுக்கவில்லை. சிவபெருமானுக்கும் நமக்கும் ஒரே வயதுதான். இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. அனாதி நான் ஞாபகம் வச்சுங்க. நாடு அப்படிங்கிறதுக்கு வர்ற என்ன அதை போடணும். 2 சொல்லி நான் போட்டிங்கன்னா அனாதை ஆயிடும். அனாதைன்னு சொல்லலாம் சிவபெருமான், தவறு கிடையாது. அப்பா அம்மா இல்லாதவன் தானே அனாதை. சிவபெருமானுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவனும் ஒரு அனாதை தான். டெக்னிக்கலா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அவருக்கு அப்பா அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு. காரைக்கால் அம்மா அதை வேணா அவருக்கு அம்மாவா இருக்கலாம், வேற யாரும் அவருக்கு. எத்தனையோ கதை படிச்சிருக்கிறோம். முருகனுக்கு அப்பா அம்மா யாரு, கிருஷ்ணனுக்கு யாரு, தச அவதாரங்கள்லையும் அவருக்கு யாரு அப்பா அம்மா எல்லாம் படிச்சிருக்கிறோம். சிவபெருமானுக்கு அப்பா அம்மான்னு இது வரைக்கும் ஒரு ஒரு செவி வழியா கூட கேள்விப்படலை. அப்போ எவன் பிறக்கவில்லையோ, ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்காமலே தோன்றக்கூடிய தகுதி உள்ளவன், பிறக்காமலே இருக்கிறவன் தான் நம்மளை பிறக்காம பண்ண முடியும். சைவ சித்தாந்தம் ஓரளவாவது தெரிஞ்சாதான் வகுப்பு எடுக்க முடியும். சயின்ஸ் தெரிஞ்ச டீச்சர் தான் சயின்ஸ் நடத்த முடியும். பிறக்காதவன் தான் பிறவி இல்லாமல் பண்ண முடியும். இங்கே போய் எவனா இப்போ தசாவதாரத்துக்கு பதிலாக இப்போ அதில் 9வது அவதாரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, சாமி இனிமே எனக்கு பிறவியே வேண்டாம் சாமி, நீ தான் என்னை காப்பாற்றணும்னா அவர் உங்கள்கிட்ட அப்படி கையை காமிச்சிக்கிட்டு இருப்பாரு, உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடா முட்டா பயல, நானே ஏதாண்டா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் பிறவி வேண்டான்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்டா, உனக்கு தெரியாதா இது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பார். இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. அனாதி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் டேல டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டேட் ஆஃப் பர்த் என்று கிடையாது. இப்போ நம்ம சொல்ல ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னா யாரு? டு யூன்னு எனக்கு சொல்லாதீங்க. ஏன் உயிருக்கு ஹாப்பி பர்த்டே உங்க தாத்தன் வந்தாலும் சொல்ல முடியாது. இந்த உடம்புக்கு வேணா நீங்க சொல்லலாம். இது எப்படியோ ஐஸ் பெட்டிக்கு போறது தான். இல்லைன்னா கழுகு தூக்கும், இல்லைன்னா காக்கா தூக்கும், இல்லைன்னாக்க கரையான் பிடிக்கும். கரையான் பிடிக்கிற உடலுக்கு ஹாப்பி பர்த்டே நீ சொன்னா என்ன, நீ நாசமா போன்னு சொன்னா என்ன? ஐ டோன்ட் கேர். ஐ எம் த சோல். நான் உயிர், நான் அறிவு பொருள், இதெல்லாம் ஜட பொருள். இது உயிர் பொருளா இருந்தாக்க செத்த பின்னாடியும் இது வேலை செய்யணும்ல. இறந்தவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் ஆகணும்ல, ஆக மாட்டேங்குதே. உயிர் இருந்தாதான் இது வேலை செய்யுது, இல்லைன்னா இதுவும் ஒரு ஜட பொருள் தானே. செத்த வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, உயிர் பிரிஞ்சிருச்சு, நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அதை யாரோ பிரிச்சு எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ அந்த உயிருக்கு யாராவது வழிகாட்டியிருப்பாங்களா? அது எப்படி கூகுள் மேப்பை வச்சு போகுமா, பஸ்ல போகுமா, கார்ல போகுமா, ஃப்ளைட்ல போகுமா? அதுக்கு யாராவது பாடி கார்டு இருப்பாங்களா? அதுக்கு எப்படி தெரியும்? நம்மளே கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு ஊர்ல விட்டுட்டா திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல. உயிருக்கு எப்படி தெரியும் சொர்க்கத்துக்கு போறதா நரகத்துக்கு போறதான்னு எப்படி தெரியும்? உயிரை பத்தி நீ தெரிஞ்சுக்கல, அதை விட்டுட்டு நான் பிசிக்ஸ் படித்தேன், கெமிஸ்ட்ரி படித்தேன், பயாலஜி படித்தேன், மைக்ரோ பயாலஜி படித்தேன், பாட்டனி படித்தேன், ஜுவாலஜி படித்தேன், மைக்ரோ ஜுவாலஜி. அடடே, உயிரை பத்தி என்னடா படிச்ச?
அடுத்த பாடத்தில் படிக்க போகிறோம். உயிர்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கே நீ பதில் சொல்லலை. கருப்பு சட்டை போட்டவன்கிட்ட கேளுங்க, டே அவனுக்கு உயிர் இருக்கா கேளுங்க, இல்லைன்னு சொல்லுவான். அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இருக்குன்னு சொன்னாலும் மாட்டிக்கிட்டான், இல்லைன்னாலும் மாட்டிக்குவான், இருக்குன்னாலும் மாட்டிக்குவான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அறிவு கடவுள் இல்லை அப்படிங்கிறத தவிர அது ஏன்னு அவனுக்கு தெரியாது. அதனால நெத்தியில் அடிங்க, தலையில கொட்டுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல, பிடிச்சி திருவுங்க. எப்படா நீ சொல்ற கடவுள் இல்லைன்னு சொல்லி? உனக்கு உயிர் இருக்காடா? இருக்கு. எங்க இருக்குடா? இருக்கு இருக்கு. எங்க இருந்துடா வந்துச்சு? அது என்னடா வெயிட்டு? அது என்ன ஹைட்ரா? என்ன கலர்ரா? எங்க இருக்குடா? அது எப்படிடா இயங்குது? யார்ரா அதை இயக்குறா? அது என்ன மெட்டீரியலால் ஆனதுரா? ஏண்டா நீங்க 24 ஸ்லைஸ், 36 ஸ்லைஸ், 126 ஸ்லைஸ், 248 ஸ்லைஸ்ன்னு சொல்லி எல்லாம் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு வந்திருக்கீங்களா? எக்ஸ்ரே எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஏண்டா உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல? அப்புறம் என்னடா பெரிய ஜெயிஞ்சு சொல்றீங்க? உடல்ல உயிர் இருக்குதுன்னு பார்க்க முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட் அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? அது உயிர் இல்லைன்னாவது சொல்லு, அதையும் சொல்ல மாட்டேன். இதுக்கு பேரு பகுத்தறிவு. நோ அறிவு, ஜீரோ அறிவு அப்படி உள்ளவனுக்கு பேர் அவன் பகுத்தறிவாளன் பட்டம் போட்டுக்கிறான். சைவ சித்தாந்தம் படித்த மாணவர்கள் 1,00,000 பேருக்கு பகுத்தறிவாளன் பட்டம் கொடுக்க போற. பார்த்துக்க, நீங்களும் வாங்கிடுங்க. இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி ஆகையால் அழிவு என்பது இல்லை என்ற முப்பொருள் உண்மையையும், சர்க்காரியவாதமாகிய இல்லது தோன்றாது, நெருப்பு இல்லாமல் புகையாது என்பதையும், இதுதான் சைவ சித்தாந்தத்தின் மணி மகுடம், கிரேட் ஜுவல். எந்த எந்த இடத்துலையும், எந்த பார்லிமெண்ட், எந்த ஒரு பட்டிமன்றம், எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பிளேஸ், எந்த ஒரு பெரிய ஹைலி ஸ்காலர்ஸோட கான்ஃபரன்ஸ்ல நீங்க உட்காருங்க, டே முப்பொருள் இருக்கு, உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் எல்லாத்தையும் காக்கின்ற சிவபெருமான். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? கேள். உன்னுடைய மதத்தை பத்தி சொல். உன்னுடைய மதத்துல உயிருள்ள பொருள்கள் இருக்கா? நான் கேட்கிறேன் கேள்வி, நீ சொல்லு. உயிர் இருக்கா? சொல்லு. இருக்கா? எங்க இருந்துச்சு? சொல்லு. 10 கேள்வி கேளுங்க. 5W2Hன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எங்க வந்தது, யாரால வந்தது, எவ்வளவு நேரம் வந்தது, எவ்வளவு பெருசா இருக்கும்? 7 கேள்வி கேளுங்க, தலை சுத்தி ஓடி போயிடும். சரி, உயிரெல்லாம் இல்லைன்னு சொல்ற, கடவுள் இருக்காரா? யார் இந்த கடவுள்? கடவுளோட அப்பா அம்மா யார்? கடவுள் எப்ப தோன்றினார்? அவருடைய குணாதிசயங்கள் என்ன? அவருடைய இயல்பு என்ன? கடவுளை நீ பார்க்க முடியுமா? இந்த கண்ணால பார்க்க முடியுமா? எப்படி பார்க்கலாம்? அப்படி இப்படின்னு ஒரு 4 கேள்வி கேளுங்க, ஓடி போயிடுவான். உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் மாயா மாயா. என்னடா மாயா? தட்டினா சத்தம் கேட்குது, இது என்னடா மாயா? இது இருக்கிறதுனால தான் சத்தம் கேட்குது. அவன் என்ன சொல்றான்? இப்படி ஒரு டேபிளே இல்லை சொல்றான், இப்படி ஒரு யூடியூபே கிடையாது, எல்லாம் மாயை, இப்படி ஒரு தர்சாமியே கிடையாது, இது உங்களுக்கெல்லாம் தர்சாமி உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது, அதுதான் மாயை. தர்சாமி இல்லைன்னா எப்படா? நல்லா தெரியுதுடா, சத்தம் கேட்குது, எப்படி நீ இது இல்லைன்னு சொல்ற? முட்டா பசங்க. 3 பொருள் இருக்குடா, உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், சிவபெருமான். அடிச்சு சொல்லுங்க. சித்தாந்தத்தின் மணி மகுடம். நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் பீப்புளுங்கிறத நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் உணர்ந்தா போகிறோம். சிவபெருமான்கிட்ட போய் பிச்சைக்காரனா நிற்க வேண்டாம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வை, காலுக்கு கொலுசு வாங்கி கொடுன்னு கேட்க வேண்டாம். இதை விட வேற என்ன செய்ய முடியும் சிவபெருமான்? மனிதராக படைத்து சிவனடியார்களாக்கி திருநீர் கொடுத்து, உருத்திராக்கம் கொடுத்து, நமச்சிவாயம் கொடுத்து, பஞ்சபுராணம் கொடுத்து, திருவாசகத்தை எழுத கொடுத்து, பதி பசு பாச ஞானத்தை கொடுத்திருக்கிறான், சர்க்காரியவாதம் கொடுத்திருக்கிறான், அனாதினா என்னன்னு சொல்லியிருக்கிறான், முப்பொருள் உண்மை சொல்லியிருக்கிறான். இதை விட இந்த உலகத்தில் வேற படிப்பே இல்லை. அதனாலதான் மாணிக்கவாசகர் கற்றாரை யான் வேண்டேன். இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக், ஒரு காலத்துல பினா இப்போ பிக்கு அவனு சேர மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னால பிகாம்னா பிகாம் யாரும் சேர மாட்டேங்கிறான். ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் சும்மா எங்கேயோ ஒரு கேரேஜில் இருக்கிறவன்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தான். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டான்னு சொல்கிறான். ஒரு காலத்தில் வரும், ஒரு காலத்தில் போகும். சிவபெருமான் அப்படி கிடையாது, அவனுடைய கருணை அப்படி கிடையாது. அது என்றும் நம்ம கூட இருக்கிறது, அவன் என்றும் இருக்கிறவன். இதெல்லாம் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு என்று பொருள். இதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். இந்த மெய்யை நமக்கு எளிமையாக விளக்கியவர்கள் நான் இல்லை, என்னுடைய ஐயா குருநாதர் கந்தசாமி ஐயா.
அவருடைய ஐயா, அவருடைய ஐயா, அவருடைய ஐயா, அப்படியே போனீங்கன்னாக்க மெய்கண்டார்கிட்ட போய் நிற்கும். திருமூலர் திருமந்திரம் 10ஆம் திருமுறை முதல் தந்திரம் 3ஆம் பாடல்ல திருமூலர் எழுதியிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பதி, பசு, பாசம். பதி என்பது சிவபெருமான், பசு என்றது உயிர், பாசம் என்பது உயிரற்றது. மொத்தம் 3 பொருள் தான் இருக்கு. உயிர் இருக்கு, உயிர் இல்லாதது இருக்கு, சிவபெருமான் இருக்கு. ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட். என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி. சிவபெருமான் முதல்ல தோன்றினாரு, அப்புறமா அவரு அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து அப்படியே உயிரெல்லாம் வந்துருச்சு. எப்படா வரும்? எப்படா வரும்? சிவபெருமான்ல இருந்து சிவன் தாண்டா வரும். அப்படியே வந்தா அப்புறம் எதுக்குடா உலகம் இயங்குது? சிவபெருமான் அது மாதிரி எத்தனை தடவை தும்முனாரு? பெண்ணு தும்மு, அவர் மூக்கு சளி வந்துகிட்டே இருக்கா, வரலையா? இது மூக்கு வழியா வந்துச்சுன்னு ஒரு மதம் சொல்லுது. இன்னொரு மதம் என்ன சொல்லுது? வாய் வழியா வந்து ஃபூன்னாரு, அப்படியே உயிரெல்லாம் வந்துருச்சு. எப்படா வரும்? ஃபூன்னா உயிர். நீ கண்ணாடியை பார்த்துக்கிட்டு ஃபூன்னு சொல்லு, உயிர் வருதா பார்க்க. சிவபெருமானுக்கிட்ட இருந்து ஒண்ணு வந்தா ஏண்டா ஒன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் பிச்சைக்காரனா இருக்கு? சிவபெருமானுடைய படைப்பாக இருந்தால் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? எல்லாம் சிவபெருமானத்தானடா இருப்போம். நாய் குட்டி போட்டா நாய்க்குட்டி வருது, மாடு குட்டி போட்டா மாட்டுக்குட்டி வருது, ஆடு குட்டி போட்டா ஆட்டுக்குட்டி வருது. சிவபெருமான் குட்டி போட்டா சிவக்குட்டி தாண்டா வரும். உன்னை என்ன மாதிரி பிச்சைக்காரன் கழுதையுமா வரும்? நான்சென்ஸ். இதுதான்டா பாடம் அப்படின்னு சொல்லுங்க, டீசெண்டா சொல்லுங்க. பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசுவும் அனாதி, பாசமும் அனாதி. இந்த பதி பசு பாசம் ஒன்று வந்து அல்டிமேட், அது 1000 வாட்ஸ் பல்ப், சிவபெருமான். இப்போ இந்த பதி பசு இதுல இந்த பசு அண்ட் பாசம் சொல்றமே, உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருள். இந்த உயிரும் உயிரில்லாத பொருள்களும், இந்த உயிரில்லாத பொருள் போய் சிவபெருமானை அப்படியே மடக்கி கட்டி போட்டு சினிமாவில் காமிக்கிற மாதிரி எல்லாம் கட்டி போட்டுற முடியாது, கிட்டே போக முடியாது. அவனா வேணா இதை அடக்கி ஆளலாமே தவிர இது அதுகிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. இதுல பதி என்றால் சிவபெருமான், பசு என்பது உயிர்கள் ப்ளூரல், பாசம் என்பது மலங்கள். மலம்னு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிக்கிறோம், அடுத்து மலங்கள்னு படிப்போம், 3 மலம் படிப்போம், அப்புறம் 5 மலம் படிப்போம். போக போக கொஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். இப்போ இந்த சைவ சித்தாந்தத்தை வந்து நம்ம ஏன் இவ்வளோ பெருமையாக சொல்லுகிறோம்? சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, வேறில்லை. ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கா சொல்லுங்க. யாரு எந்த கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு தெரிலனா கந்தசாமியா நம்பர் தரேன், அவருக்கு கால் பண்ணுங்க, தியாகராஜன் ஐயா ஃபோன் பண்ணுங்க, எனக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நெடுமாறன் ஐயா இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. நான் சைவ சமயம்ங்கிறதுனால சொல்லலை, நான் கிறிஸ்டியன் படிச்சிருக்கேன், நான் குரான் படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி விளக்கம் எங்கேயும் கிடையாது. சைவத்தின் மேல் மற்றதெல்லாம் என்ன சொல்லுது? செத்து போயிடுவோம், அப்புறமா ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்கு, அன்னைக்கு வந்து இந்த கோர்ட்டில் ஹியரிங் போடுறாங்கல்ல, அடுத்த ஜூலை 17ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்கு. அன்னைக்கு வந்து கடவுள் நிற்பாரு, நீ பாவம் பண்ணியா, நீ எல்லாம் நரகத்துக்கு போ, நீ வெந்நீர் தொட்டிக்கு போ, நீ சூடாக இருக்கிற எண்ணெய் தொட்டிக்கு போ, நீ வந்து 2 காலையும் பிச்சு விடுங்க, இன்னொருத்தனை தலையில கட்டி தொங்க விடுங்க, இன்னொருத்தனுக்கு சாம்பிராணிக்கு பதிலாக இதை என்ன சொல்றது மிளகாப்பொடியை போட்டு விடுங்க, இதை கடவுள் சொல்லுவாராம். அப்படி நரகத்தில் போ, நீ எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணியா, நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போ. சரி, நல்ல சாமி. சொர்க்கத்துக்கு போனவன் அப்புறம் என்ன ஆவான்? நரகத்துக்கு போனவன் என்ன ஆவான்? நரகத்துக்கு போனவன் திரும்ப உயிர் பிழைப்பானா, பிழைக்க மாட்டானா? நரகத்துக்கு போகும்போது இந்த உடல் இருக்குமா? நரகத்துக்கு போனவன் உயிர் பிழைப்பான்னா எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நரகத்தில் இருப்பான்? அவனுடைய வினைக்கு ஏற்றபடி இருப்பான்னா? வினைன்னு ஒன்று இருக்குன்னு ஏற்றுக்கிறீங்களா? வினையெல்லாம் எதுவும் கிடையாது, பாவ புண்ணியம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் ஹெவன் ஹெல்லுன்னு 2 இருக்கு. கோ டு ஹெல். சரி, செத்தவனெல்லாம் எங்கேயோ நரகத்தில் பாதி பேர் இருக்கான், சொர்க்கத்தில் பாதி பேர் இருக்கான். புதுசு புதுசாக பிள்ளைங்க பிறக்குது, எங்க இருந்துடா பிறக்குது? இந்த கேள்விக்கு பதில் சொல். குழந்தைங்க பிறந்துகிட்டே இருக்கு. பாரதியார் சொல்லும்போது 30 கோடி முகமுடையாள்னு சொன்னார், இப்போ 145 கோடி முகமுடையாள் இந்தியாவில் மட்டுமே ஆயிடுச்சு.
அப்போ அந்த 30 கோடி பாரதியார் காலத்தில் வாழ்ந்தவன் 15 கோடி நரகத்திலையும் 15 கோடி சொர்க்கத்திலையும் இருக்கிறான்னா இந்த 115 கோடி எங்க இருந்துடா வந்தது? பதில் சொல். நம்ம சைவ சித்தாந்த மாணவனை கேளுங்க, நீங்களாம் சொல்லலாம், நாளையிலேருந்து நீங்க சொல்லலாம். உயிர்கள் எண்ணற்றவை, அது எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாதது, அன்னபூர்ணியோடது மாதிரி. அது எண்ணற்றவை, அதை எண்ண முடியாது. சிவபெருமான் மட்டும்தான் எண்ண முடியும், வேற யாரும் எண்ண முடியாது. நாசாவும் எண்ண முடியாது, ஐஎஸ்ஆர்ஓவும் எண்ண முடியாது. இந்த சைவ சித்தாந்தம் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பெருமையாக நாம் சொல்கின்றோம் என்றால், நாம் சிவனடியாருங்கிறதுக்காக சொல்லலை, சயின்டிஃபிக்காக சொல்கிறோம். என்னென்ன காரணம்னு சொல்லுங்கள். இது நம்ம வகுப்பை இன்னைக்கே நிறைய கிறிஸ்தவர்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பெயரை போட்டே அட்டன் பண்ணுறாங்க, மாற்று பெயரில் அட்டன் பண்ணுறாங்க, இஸ்லாமியர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களாம் வகுப்பு முடிஞ்சவொடனே என்னை பாராட்டுறாங்க. எங்கள் நூலில் இல்லாத தெளிவு இந்த சைவ சித்தாந்தத்தில் இருக்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன், நான் சொன்னதே உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னா எங்கள் குருநாதர் சொன்னார்னா இன்னும் தெளிவாகிடும். நீங்கள் அவர் வகுப்பு போய் அட்டன் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் போனீங்கன்னா வியாழக்கிழமை வகுப்பு இருக்குது, திருப்பூர் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை வகுப்பு இருக்குது, அங்கெல்லாம் போங்கன்னு சொல்லிடுவேன். இது தர்க்க ரீதியானது, லாஜிக் பேஸ்ட். லாஜிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 1 + 1 = 2 அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். காரணம் ஒன்று இருக்கிறது, அதுலேருந்து காரியம் வருகிறது. மண் இருக்கு, பானை இருக்கு, நெருப்பு இருக்கு, புகை இருக்கு, பாவ புண்ணியம் இருக்கு, பிறவி இருக்கு, மாயை இருக்கு, மாயையும் இருக்கு. எல்லாமே லாஜிக்கல் லாஜிக்கல் லாஜிக்கல், எங்கேயும் இல்லாஜிக்கலாக வராது. அருமையான ஒரு சயின்டிஃபிக் பாடம் இது. எங்கேயும் நீங்கள் எதுவும் இல்லாஜிக்கலாக சொல்ல முடியாது. உலகம் அதுவே தோன்றுச்சு, அதுவா எப்படா தோன்றும்? தோற்றுவோம் ஒருத்தன் இருப்பான், அதனால தான் தோன்றும். உயிர்கள் அது அது இப்போ மனிதனா இருக்கிற உயிர் 1,00,000 ஆண்டு ஆன பின்னாடி அது குரங்கா இருக்கிற உயிர் 1,00,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதுவே மனிதனாகிவிடும். எப்படா மனிதனாகும்? 800 கோடி குரங்கு இருந்துச்சா முன்னாடி? இப்போ எங்க இருக்கு சிம்பன்சி குரங்கு? அப்போ இனிமே பிள்ளைங்க பிறக்காதா? ஒரு கேள்வியில கூட கட்டுப்பட மாட்டாங்க. உலகம் உருண்டைன்னு சொன்ன ஒரு சயின்டிஸ்டை நடுரோட்டில் வச்சு தூக்கு போட்ட சயின்டிஸ்ட் மற்ற எல்லாரும் உலகத்தை போய் உருண்டைன்னு சொல்றான், முட்டாள் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு உலகம் தட்டை அப்படின்னு எவனாவது சொன்னா தூக்கு போட்டுருவோம். ஆக இந்த சைவ சித்தாந்தம் இன்டர்நேஷனல் ஃபோரம்ல நீங்க போய் பேசினாலும் பேசலாம். லாஜிக் பேஸ்ட், எல்லாமே லாஜிக் பேஸ்ட். எங்கேயும் குண்டக்கா முண்டக்கா கிடையாது, கற்பனையில கிடையாது. எல்லாமே கணக்கு போட்டு காமிக்கலாம், கட்டம் போட்டு எழுதி காமிக்கலாம். தர்க்க ரீதியானதுன்னு சொல்லுவாங்க, லாஜிக் பேஸ்ட். அறிவியல் பூர்வமானது, சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சயின்ஸே இதோட பகுதி தானே, அப்புறம் எப்படி இதை போய் எப்படி சயின்டிஃபிக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? சயின்ஸ் என்ன சொல்லுது? ஆற்றலை அழிக்க முடியாது, ஆக்க முடியாது சொல்லுது. ஆற்றல் தான் இந்த உலகம்னு சொல்லுது. ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு? ஆற்றல் தான் உலகம்னு சொல்றாரு. நாசா என்ன சொல்லுது? ஆற்றல் தான் உலகம்னு சொல்லுது. இது ஆடுதுங்குது. ஆடுறது ஒரு சத்தத்தை மாதிரி, ஒரு சத்தத்தை வச்சு ஆடுதுங்குது. அது பேர் ஓம்னு பேர்ற. அதை ஏற்றுக்க மாட்டான், மற்றதெல்லாம் ஏற்றுக்குவான், பேரை மட்டும் ஏற்றுக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவேன்னு சொல்லுவோம், அது பேர் சிவபெருமாண்டான்னா அதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, உன் சாமி பேரே நீ வச்சுக்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓ லார்டு, ஓ லார்டுன்னே கூப்பிட்டுக்க. நம்ம நமச்சிவாயான்னு கூப்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். அறிவியற் பூர்வமானது, சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி குழந்தை பிறக்குது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உயிர் எப்போ வந்தது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உயிர் எங்கே போகுது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உயிர் எங்கெங்கெல்லாம் போச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உயிரோடைய கன அளவு என்ன, உயிரோடைய பிசிக்கல் அளவு என்ன, உயிரோடைய குணம் என்ன, உயிரோடைய வேகம் என்ன, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்ட்ராசானிக்கா, அல்ட்ராசோனிக்கா, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வரலாற்று தொன்மையுடையது, எங்கேயாவது பூமியை தோண்டுனா சிவலிங்கம் இருக்குன்னு சொல்றாரு. உங்க சாமியோட சின்னம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உன்னுடைய மதமே தோன்றுனது இப்போ 700வது மதம் ஒன்று, 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்று, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்று, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்று. நம்ம என்ன பேசுறோம்? 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்பட்ட சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லி எங்கெங்க இருந்தோ தோண்டி எடுக்கிறாங்க. 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. இதுதான் நம்முடைய மதம், வரலாற்று தொன்மையுடையது. இப்ப மேப்ல இல்லாத பூமிகள், மகேந்திர மலைன்னு ஒன்று இருந்தது கன்னியாகுமரிக்கும் இலங்கைக்கும் நடுவுல. அங்கதான் முதலில் இந்த உலகத்தில் மனிதன் என்று ஒரு தோன்றியது அங்கதான்னு சயின்ஸ் சொல்லுது, ஹிஸ்டரி சொல்லுது.
வரலாற்று தொன்மையை படிக்கும்போது. மகேந்திரபுரின்னு பேர் அது பேர். அதனால தென்னாடுடைய சிவனை போற்றின்னு பேர் அவனுக்கு. அங்கே தமிழ்ச்சங்கத்தை வளர்த்தவன் சிவபெருமான். தமிழை பாடம் நடத்தினவன் அவன் தான். நான் இப்போ உங்களுக்கு சைவ சித்தாந்த சுடர் நடத்துகிற மாதிரி தமிழ் பாடம் நடத்தினது சிவபெருமான். வேற எந்த மொழி பாடமும் இங்கே நடத்தினதா வரலாறு இல்லை. நம்முடைய நாடு, நம்முடைய மொழி, நம்முடைய கடவுள், நம்முடைய சமயம், நம்முடைய மூச்சு, நம்முடைய பேச்சு எல்லாமே சிறப்பினும் சிறப்பு. மற்றது வாழ்க்கையில எல்லாம் ஐயோ கரப்பாம்பூச்சி வந்துருச்சு, பைப்ல தண்ணி வரல, கரண்ட் விட்டு விட்டு வருது, தோசை மாவு புளிக்கல, இதெல்லாமா ப்ராப்ளம் உனக்கு? நடைமுறைக்கு மிகவும் எளியது. இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது இமயமலையில போய் தலைகீழா நிக்கணும்னு சொல்லியிருக்கிறோமா? இன்னும் சொல்ல போறதும் அதை விட ஈஸி. வெரி ஈஸி டு அடாப்ட். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுல. உயிர்கள் இருக்கு, சிவபெருமான் இருக்காரு, மலம் இருக்கு. உயிர்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு பெருமான். சாய்ஸ் மட்டும் இல்லை, ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. என் பக்கம் வா, என் பக்கம் வா, என் பக்கம் வா, என் பக்கம் வான்னு தூண்டுறாரு. இப்போ இந்த அரசியல் கட்சிகளில் எம்எல்ஏ எல்லாம் இழுக்கிறாங்கல்ல பணம் கொடுத்து, அது போல சிவபெருமானும் நமக்கு லஞ்சம் கொடுத்து இழுக்கிறாரு. வா 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 வா, சீக்கிரம் வா, கிளம்பி வா, யார்ட்டையும் சொல்லிடாத, வந்துரு 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 அப்படின்னு ஒரு இளம் வயது காதலன் காதலியை கூப்பிடுற மாதிரி சிவபெருமான் உங்களையும் என்னையும் கூப்பிடுறாரு. நீங்கள் ஆண் பெண் எல்லாம் ஒன்று தான். உயிரை பொறுத்த வரைக்கும் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. சிவபெருமான் நம்மை கூப்பிடுகிறாரு. உயிர்கள் எல்லாமே பெண்கள். ஆம்பளைங்களுக்கு இருக்கிற உயிரும் பெண்ணு தான். சிவபெருமான் ஆண். ஓகே, கடவுள் ஆண், மற்ற உயிர்கள் எல்லாம் பெண்கள். ஆக சிவபெருமான் வா வா வான்னு சொல்றாரு. நாடு வா வாங்குது, வீடு போ போகுங்குது. சிவபெருமான் வான்னு சொல்றாரு, போக மாட்டேங்கிறோம். இது ஒன்றும் சொல்லலை, நம்ம தேடி போய் விழுகிறோம். இதை என்னன்னு சொல்றது? சரி, இது ரொம்ப நடைமுறைக்கு எளிய வருது. சரி, ஓகே, நாளையிலேருந்து இது வேண்டாப்பா, எனக்கு இந்த பக்கம் திரும்புகிறேன் அப்படின்ற முடிவை இன்னைக்கு நைட்டே நீங்கள் எடுக்கலாம். ரஃப் நோட் இருந்தால் கூட நீங்கள் திருவாசகம் எழுத ஆரம்பிச்சலாம். நாளைக்கு புது நோட்டு வாங்கிக்கலாம். புது நோட்டு வாங்கி மணிக்கு வாசகர் குரு பூசை அன்னைக்கு அங்கே போயிட்டு ஒரு பூசை பண்ணி ஐயர்கிட்ட கொடுத்து சாமிகிட்ட வச்சு எடுத்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாளைக்கு தாஜ்மஹால் கட்டுறதை விட இந்த வாரம் ஒரு வீடு கட்டினா போகிறோம், குடிசை வீடு கட்டினா போகிறோம் நமக்கு. ஆக சாமியை வழிபட ஆரம்பிங்க. இது உலகளாவியது, யூனிவர்சல் பிரதர்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் அதான் பேசினார். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் சில பேர் கைத்தட்டுறாங்க, சில பேர் தவிச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா சொன்னார்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொன்னார். எப்படி சொன்னார்? சிவபெருமான் ஒருத்தர் தான். என்னைய படைச்சவன் தான் உன்னையும் படைச்சிருக்கணும். தனு கரண புவன போகம் கொடுத்தான். உனக்கும் தனு கொடுத்தான், எனக்கும் தனு கொடுத்தான். உனக்கும் கரணம் கொடுத்தான், எனக்கும் கரணம் கொடுத்தான். உனக்கு புவனம் கொடுத்தான், எனக்கு புவனம் கொடுத்தான். உனக்கு புவனம் அமெரிக்கான்னு கொடுத்தான், எனக்கு புவனம் கந்தரகோட்டைன்னு கொடுத்தான். போகம் எல்லாருக்கும் ஒன்னாதான் கொடுத்தான். இடம் மாற்றி கொடுத்துருக்குறான். ஒரே இடத்துல எல்லாரும் வாழ முடியாதுன்றதுனால சிவபெருமான் தவிர வேற யாரும் படைச்சிருக்க முடியும். அதனால சிவபெருமான் படைச்சதுனால நீ எனக்கு பிரதர். விவேகானந்தர் இல்லை, சைவ சித்தாந்தம். முற்போக்கு சிந்தனை உடையது. யூனிவர்சல் பிரதர்லினஸ். எல்லாரும் சமம், சன்மார்க்கம், சாதி சமயமெல்லாம் கடந்து போயிடுறோம். முதல்ல தான் இந்த சிவனடியார் சிவன் அல்லாதார் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம் சரிய கிரியில் இருக்கும்போது. ஞான நிலையில் இருக்கும்போது சிவபெருமானுக்கே உருவம் இல்லாத நிலைக்கு வழிபட போயிடும். அவன் அருவ நிலையில் வைத்து வழிபடுவோம். அவன் நடராஜராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் யாரா இருக்கணும், வேற சிவலிங்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நிலைக்கு போயிட்ட பின்னாடி நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறேன் அப்படின்னா அந்த நிலையில இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு? ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற, இங்க வா உட்காரு அப்படின்னு சொல்லுவார். கோயிலுக்கு போறது தவறுன்னு கையில துரைசாமி சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் அறிவுக்கும் உன் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் தானே தவிர அவரும் சரிதான், நீயும் சரிதான். 10ஆம் கிளாஸ் மாணவன் 10ல் 20 போகும்னு சொல்லுவான், 1ஆம் கிளாஸ் மாணவன் 10ல் 20 போகாதுன்னு சொல்லுவான். உன் அறிவுக்கு இது கரெக்ட், அவன் அறிவுக்கு அது கரெக்ட். 10 - 20 = -10. சின்ன வயசுல 10ல் 20 போகாது. இதுவும் சரிதான், அதுவும் சரிதான். நீ எதுல இருக்க? சரியையில் இருந்தா உனக்கு இது இவ்வளவு புரியும், கிரியையில இருந்தா இவ்வளவு புரியும், யோகத்துல இருந்தா இவ்வளவு புரியும், ஞானத்துல இருந்தா இவ்வளவு புரியும். இதான் நம்முடைய பாடம். எல்லாருக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கு. எல்லாரும் விளக்கு தான் ஏற்றணும் அப்படிலாம் கிடையாது. விளக்கேற்ற எவ்வளோ அர்ப்பணி பண்ணுறோம், அவ்வளோ அர்ப்பணி பண்ண, அன்னதானம் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணு, திருமுறை படிக்கிறோம், திருமுறை படி, திருவாசகம் படிக்கிறோம், முற்றோதல் பண்ணுறோம், முற்றோதல் பண்ணி எழுதுறவன் எழுது, சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், என்ன வேணாலும் பண்ணு, எல்லாம் சிவபெருமானை நோக்கிய. 1000 ஆறுகள் இருந்தாலும் கடைசியாக கடலுக்கு தான் போகும்.
கடல் சிவபெருமான். முற்போக்கு சிந்தனைகளை உடையது நம்முடைய சமயம், நம்முடைய சமய கொள்கைகள். இது சிவனுக்காக, சிவனடியாருக்காக சொல்லலை. இந்த திருநீர் இல்லாமல் இந்த பாடத்தை நான் நடத்தினாலும் இதைத்தான் நடத்தி ஆக வேண்டும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுதினாரு. இன்னைக்கு உலக அளவிலே சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பெருமைக்கு உரியது சைவ சமயம். நம்ம இதை சரியா தெரிஞ்சுக்கல, அதனால நம்ம இதை வேற யாருக்கும், நம்மளே படிக்கல அதனால யாருக்கும் சொல்லலை, நம்ம கேட்கல அதனால யாரையும் கேட்க வைக்கல, நம்ம இதோட பொருளை சிந்திக்கல அதனால வேற யாரையும் சிந்திக்க வைக்கல. அதனால இப்போ நம்ம என்ன சொல்றோம், அவன் கோயில் இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான், இவன் கோயில் மேல அவன் கோயிலை கட்டிட்டான், இவன் நம்ம தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், அவன் நம்மளுடைய வருமானத்தெல்லாம் அவன் கோயிலுக்கு செலவு பண்றான். இந்த மாதிரி குசலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க எவனும் எதையும் செய்ய முடியாது. அதனால நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம், ஃபண்டமெண்டல்ஸ்ல கரெக்டா இருந்தோம்னாக்க வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது. உலக அளவில் சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற பெருமையை பெற்றிருக்கின்றது நம்முடைய சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. இந்த 2வது அழகுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. ஏன் இல்லை? இது லாஜிக் பேஸ்டு, இது சயின்டிஃபிக், இது ஃபியூச்சரிஸ்டிக், இது யூனிவர்சல், இது எக்ஸ்பிளனேட்டரி, இது சத்காரியவாதம், இது முப்பொருள் உண்மை. அடாடு, நீ உன்னுடைய மதத்தை பத்தி இப்ப சொல்லு, என்னுடைய சமயத்தை பத்தி நான் சொல்லிட்டேன், உன்னுடைய சமயத்தை பத்தி நீ சொல்லு. என்னுடைய சமயம் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது. அடச்சு சுமார் 700 ஆண்டு எங்கடா இருக்கு? இவர் எங்கடா 12ஆம் நூற்றாண்டு? இந்த புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் நீ சமயம் தோன்றிட்டு நீ தான் உலகத்திலேயே முதல் சமயம் சொல்ல எப்படி? புள்ள பிறந்தே 700 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தாத்தாவெல்லாம் இருக்காங்க. சைலன்ஸ். சிடா, வேற நீ சொல்லுப்பா. ஒருத்தரையும் நீங்கள் நிற்க வச்சு கேள்வி கேட்டு உட்கார வைக்கலாம். இன்னும் நீங்கள் சிவஞான சித்தியாருடைய அருளந்தி சிவாச்சாரியார் நூல் படிச்சிங்கன்னா அவர் சகல ஆகம பண்டிதர். அந்தந்த சமயத்தை அந்தந்த சமயத்தில் பெரிய அறிவாளி யாரோ அவனை விட இவருக்கு அதிகமாக தெரியும். எல்லா சமயம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சமயமும் அவருக்கு தெரியும். சகல ஆகம பண்டிதர். அது 2வதா உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்லி கொடுக்குற பாடத்தில் நமக்கு எப்படி தவறு இருக்க முடியும்? ஆக சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை, சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை, சிவனுக்கு ஒப்பார் யாரும் இல்லை. சிவனுக்கு ஒப்பார் யாரும் இல்லை என்றால் சிவனுக்கு மிகுவார் நிச்சயமாக யாரும் இல்லை. நான் 400 மார்க் எடுத்திருக்கிறேன், 400 வேற யாருமே எடுக்கலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ 400க்கு மேலே யாருமே எடுக்கலைங்கிறது அதுலேயே தெரியுது. சிவனுக்கு ஒப்பாக அதே ஹைட்லேயே யாரும் இல்லைன்னா சிவனை விட உயரமாக ஒருத்தன் இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை, சமயத்தின் மேல் சமயம் இல்லை. ஏன் கூனி குறுகி கெஞ்சி கூத்தாடி பிச்சைக்கார மாதிரி நிற்கிறோம்? ரைட் ராயலா நீங்க முப்பொருள் உண்மை, சத்காரியவாதம், அனாதி, இது லாஜிக் பேஸ்ட். மற்றெல்லாம் என்னன்னு சொல்லு, உன்னுடையதை எடுத்து போடு, ஒன்னொன்னா போடு, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு தைரியமா பேச ஆரம்பிங்க. இந்த பாடம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த உலகத்திலேயே வேற நாட்டிலையும் உங்களை எவனும் எந்த வகையிலையும் அறிவுல கம்மியானவங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையான அறிவு தான். உயிர் உள்ளது உயிர் இல்லாதது சிவபெருமான். திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எந்த ஒரு மதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த முப்பொருள் உண்மையை எடுத்து சொன்னது சைவ சமயம். அந்த சமயத்திலே பிறந்தோ இல்லை அந்த சமயத்துக்கு தடுமாறி தெரியாம மாறி வந்தோ இல்லை ஏதோ ஒரு நாள் ஐயாவுடைய வீடியோவை கேட்டு திருநீர் வைக்க ஆரம்பிச்சாலோ அதுவே இந்த பிறவியில் நீங்க பெற்ற பெரும் பாக்கியம். அந்த அளவிலே என்ன இன்னைக்கு பார்த்தோம்னா, நமசிவாய என்ற 5 எழுத்து தான் நம்மளுடைய பாடம் என்று பார்த்தோம். அதில் ந என்பதும் வ என்பதும் சக்தியை குறிக்கிறது. அதை பற்றி பின்னாடி வரமா பார்க்குறோம். இந்த 3 பொருள்கள் அப்படிங்கிறது சிவம், உயிர்கள், உயிரற்ற பொருள்கள், மலம் என்று சொல்லுவோம் ஆரம்பத்தில், உயிரற்ற பொருள்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய சமயத்தினுடைய பெருமைகள் என்ன, எப்படி நம்ம சமயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன சொல்றது, எந்த பொருளை எதை நீங்க எடுத்தாலும் உள்ளது தான் தோன்றும், இல்லாதது தோன்றாது. காஸ் அண்ட் எஃபெக்ட், லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எவ்ரி எஃபெக்ட் ஹஸ் காட் அ காஸ், எவ்ரி காஸ் வில் ஹாவ் எஃபெக்ட். டியூ கோர்ஸ்ல ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் காசாக மாறலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்,
ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா இல்லாம பிறக்காது. அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்பா இல்லாம ஆக மாட்டாங்க. ஆக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு தாயும் தந்தையும் காரணம். இந்த காரணம் 10 மாதங்களுக்கு அப்புறம் காரியமாக வருகிறது. அப்படியே ஒரு 18, 20 வருஷத்துக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த காரியமாக இருந்தது காரணமாகி நமக்கு பேரன் பேத்தி பிறப்பாங்க. அப்ப இத காரியம்னு தானே சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்ல அது காரியம். சாரி காரியம். அந்த காரியம் பிற்காலத்துல வரக்கூடிய மகா காரியம், மாயேயம்னு சொல்லுவோம். அதை உருவாக்குவதற்கு இது ஒரு காரணமாகும். ஒரு நெல் போட்டோம்னா அதுல 10 நெல் வரும். அந்த 10யும் எடுத்து போட்டா 100 வரும். அதுபோல ஒரு காலத்தில் காரணமாக இருக்கிறது காரியமாகும். காரியம் காரணமாகி இன்னும் ஒரு பெரிய காரியத்தை, வெரி காரியம், பிக் காரியத்தை தோற்றுவிக்கும். பிக் காரியம் காரணமாகி பிக் காரியத்தை தோற்றுவிக்கும். அப்படியே அந்த மாயை விரிந்து கொண்டே போகுமே தவிர இந்த காரணம் இல்லாம காரியம் அதுவே வந்து விடாது. அப்படிங்கிற அடிப்படை உண்மை, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிறது நம்மளுடைய சத்காரியவாதம் என்பது. சத்து, காரியம், வாதம். அப்புறம் அனாதி என்று ஒன்று பார்த்தோம். அனாதினா தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. நம்ம ஓரளவு சந்தோஷப்பட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம உயிர் சாகாது. சிவபெருமானே கொல்ல முடியாது நம்மள. நம்ம உடலை வேணா கொல்லலாமே தவிர உயிரை கொல்ல முடியாது. உயிரை கொல்லுகின்ற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. சிவபெருமான் ஒரு உயிர்னா நீங்க உடனே எலியை கொண்டுறமே அது உயிர் தானேன்னு கேட்காது. எலியோடைய உடலைத்தான் கொன்றமே தவிர உயிரை கொல்லல. உன் உயிரே உனக்கு தெரியாது, எலியோட உயிர் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யானைன்னா பெரிய உயிர், கொசுனா சின்ன உயிரா? ஆக உயிரை எக்காலம் கொண்டும் பெருமான் அடக்கி போடலாம், ஆணவ மலம் அடக்கி போடுமே தவிர உயிரை கொன்றதாக எங்கேயும் முடியாது. சிவபெருமானே கொல்ல முடியாது. சிவபெருமான் சொன்னா அவன் நடத்தின பாடத்துக்கு அவனே விரோதி ஆயிடும். சேம் சைடு கோல்னு சொல்லுவாங்களே, அது போல சிவபெருமான் கூட நம்மளை கொல்ல முடியாது. நம்ம உயிர் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது 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 மாற்றவே முடியாது. நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சாலும் உயிர் இருக்கும், சைவ சித்தாந்தம் படிக்கலைனாலும் உயிர் இருக்கும். சைவ சித்தாந்தம் படிக்கலைன்னா திரும்ப திரும்ப இந்த அல்லல் பட்டு அவதிப்பட்டு செத்து நொந்து ஹேண்டிகேப்டா வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். சைவ சித்தாந்தம் படித்தோன்னா சிவபெருமானுடைய சிவஞானத்தில் திளைத்து அப்படியே சிவமாதிரி அப்படியே இருப்போம். மொத்தத்தில் மயக்கத்தில் இருக்கும். முன்னாடி குடிச்சிட்டு மயக்கத்தில் கிடக்கிறானே அது மாதிரி இருப்போம். அடுத்தது ஆனந்தத்தில் மயக்கத்தில் சிவபெருமானுடைய சச்சிதானந்த நிலையில் இருப்போம். ஒரு மயக்கத்திலேருந்து இன்னொரு மயக்கத்துக்கு போகிற இடைப்பட்ட காலம்தான் நம்மளுடைய பிறவி செயின் வாழ்க்கை என்பது. இப்படி ஒரு அருமையான பாடம். இது அருமையான பாடம் மட்டும் இல்லை, எளிமையான பாடம். இதை விட எளிமை உங்களுக்கு எந்த பாடம் இருக்குது சொல்லுங்கள். நான் சில கேள்விகள் கேட்குறேன், உங்களுக்கு அதில் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். a+b² கேட்டால் என்ன சொல்லுவீங்க? a² + 2ab + b² சொல்லுவீங்க. a+b³ அப்படின்னு கேட்டால் a³ + b³ + 3a² b + 3ab². அடக்கடவுளே, இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சி ஃபார் சிவம், மா ஃபார் மலம், யா ஃபார் உயிர். உனக்கு உயிர் இருக்கு, உனக்கு உயிர் இல்லை, இன்னொன்று ரெண்டையும் காப்பாற்று. நெற்றி கண்ணுன்னு சொல்கிறோமே, சிவபெருமானுக்கு 3 கண்ணு என்ன இருக்கு? ஒன்று ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்புறம் இந்த கண்ணுக்கு உயிர் இருக்குது இதுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. ஒன்று உயிர் இருக்குது ஒரு கண்ணு சிவபெருமானுக்கு, இன்னொன்று உயிர் இல்லாதது, இன்னொன்று நெற்றி கண் ஆகிய சிவபெருமான். அங்கேருந்து இது ரெண்டையும் காமிக்கிறான். கிருஷ்ணன் 5 குதிரையை ஓட்டுற மாதிரி 7 குதிரையை ஓட்டுற மாதிரி இவன் 2 குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். உயிர் பொருளையும் உயிரற்ற பொருளையும் ஒருங்கே ஓட்டி கொண்டிருக்கின்றான் சிவபெருமான். நெத்தியில் உட்காந்து, மேலே உட்காந்து தானே இந்த குதிரை ரெண்டையும் ஓட்ட முடியும். அவன் கீழே உட்காந்துருந்தானே எப்படி ஓட்டுறது? அதுக்காக நான் மேலே இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நெற்றி கண் வச்சிருக்கிறான். இப்படி ஒரு கடவுள் நமக்கு கிடைச்சு, இப்படி ஒரு சமயம் நமக்கு கிடைச்சு, இப்படி ஒரு எளிமையான, இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் லாலையும் ப்ரூவ் பண்ணக்கூடிய, ஆர்கியூ பண்ணக்கூடிய, லாஜிக்கல் பேஸ்டு, சயின்டிஃபிக் பேஸ்டு, யூனிவர்சல், ஹார்மோனியஸ், என்ன இங்கிலீஷில் என்ன வார்த்தை அருமையான வார்த்தைகள் இருக்கோ அத்தனைக்கும் சொந்தம் நம்முடைய பதி பசு பாசம் ஆகிய சைவ சமயம் என்ற அளவிலே அனைவரையும் வாழ்த்தி
நாம் இந்த முப்பொருள்ல நம்ம ஒருத்தரா இருக்கிறோம். இந்த முப்பொருள் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. நான் எப்படி என்னுடைய குருநாதரைலாம் நான் வேண்டிக்கிறேனோ, அதுபோல நீங்களும் உங்களுடைய குருநாதர்களை வேண்டிக் கொண்டு, இன்னும் இந்த அறிவு தெளிவு பெற வேண்டும். இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். ஜஸ்ட்டு ஹியரிங் அவ்வளோதானே. இனிமே நமக்கு படிக்கணும், நம்ம அதில் சந்தேகம் வரணும், அப்புறம் அதை தெளிவுபடுத்தணும், அப்புறம் அதுபடி நடக்கணும், அப்புறமா அதுவாகவே ஆகணும். அப்புறம் அதுவாக ஆகணும்னா என்ன? நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அடைக்கலம் ஆயிட்டா ஆவுடையார் கோயில் வரைக்கும் வருவார் சிவபெருமான்.